போல் வளைந்திடும், தூயவன் போல் வளைந்திடும். தன்னாவியை உச்சிட தன்னாவியை ஊற்றிட எங்கள் இதயத்தை தருகிறோம். என்னை படைக்கிறேன் உம் கையில், என்னை படைக்கிறேன் உம் கையில். எவன் போல் வளைந்திடும், தூயவன் போல் வளைந்திடும். தன்னாவியை உச்சிட தன் ஆவியை ஊற்றிட எங்கள் இதயத்தை தருகிறோம். இதயத்தை தருகிறோம். உமக்கு சிங்காசனம் அமைத்திட, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும், எங்கள் மத்தியில் உலாவிடும். எங்களோடென்றும் வாசம் செய்யும். வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே. விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, வாசம் செய்பவரே. எங்கள் நடுவிலே எங்கள் நடுவிலே வசித்திட வசித்திட விரும்பிடும் தெய்வமே. விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம். உம்மை தொழுகிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உந்தன் பரிசுத்த சமூகத்தில் பரிசுத்த சமூகத்தில் விடுதலை பெற்றிடுவேன். விடுதலை பெற்றிடுவே. என்னை தேய்ச்சிடும் என்னை தேற்றிடும் வார்த்தையா, வார்த்தையா உயிர்ப்பியும் தெய்வமே. உயிர்ப்பியும் தெய்வமே. உந்தன் பரிசுத்த எங்கள் பரிசுத்த சமூகத்தில் சமூகத்தில் விடுதலை பெற்றிடுவேன். விடுதலை பெற்றிடுவே. என்னை தேய்ச்சிடும் வார்த்தையா, என்னை தேற்றிடும் வார்த்தையா உயிர்ப்பியும் தெய்வமே. உயிர்ப்பியும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே பரிசுத்த
தொழுகிறோம் இயேசுவே தொழுகிறோம் இயேசுவே உமக்கு சிங்காசனம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடன் பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்களை படைக்கிறோம் உம் கையில் உயவன் போல் மனைந்திடும் உம் ஆவியை ஊற்றிடும் ஓ எங்கள் இருதயத்தை நாங்கள் தருகிறோம் Surrender our heart, Lord. Oh, prepare our heart. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் ஓ பரிசுத்த அலங்காரத்துடன் உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்யும் ஓ we welcome you Lord. We welcome Holy Spirit. Oh, we run to your presence, Lord. Oh. And the day answer for the watcher, for the water. so my soul thirsts for you. So my soul thirsts for you, O God, O God, as the river runs to the ocean, runs to the ocean. so I run to your So presence. I run to your presence.
you. is with you. All I want to do is All I want to do praise your is name. praise your name. You are my desire. Oh, yes, Lord. Oh, you are my desire. You're everything I You're need. everything I need. So I run So I run to your presence, O Lord. your presence. Oh, where I want to be in your Oh, where I want to be is with you. All I want to do is praise your name. All I want to do is praise your name. You are my desire. Oh, you are my desire. You are everything I need. You're everything I need. So I run to your presence, oh Lord. So I run to your presence, oh Lord. A place near to your altar. A place near to your altar. Oh Lord, my King and my God. Oh Lord, my King, my God, Dwelling in your house, ever praising. singing your arms ever praise. So I run to your presence. So I run to your presence, oh Lord. Oh, where I want to be. Where I want to be is with you. All I want to do is praise your name, Lord. Oh, yes, All Lord. I want, we want to praise your name, Lord. is praise your name. Oh, you are our desire. You are my desire. You are everything I need. You're everything I need. So I run to your So presence. I run to your presence, oh Oh, Lord. where I want to be. Where I want to be is with you. All I want to do. All I want to do is praise your name. You are my desire. Oh, you are my desire. You are everything I You're need. everything I need. So I run to your presence. So I run to your presence, oh Lord. Oh, as the deer pant for the water. As the deer pants for the water, So my soul thirsts for you. so my soul thirsts for you. Oh God. As the river runs to the ocean, So I run to your presence. so I run to your presence, oh Lord. Oh, where I want to be. Where I want to be is with you. Oh,
praise your name. All I want to do is praise your name. Oh, you are my desire. You are my desire. You are everything. You're everything I need. So I run to your presence. So I run to your presence, oh Lord. As the deer pants for the water, oh, our soul thirsts for you, Lord. Our soul thirsts for your word, Lord. As the river runs to the ocean, oh, so we run to your presence, oh Lord. Oh, we want to be with you, Lord. All we want to do is praise your name. You are our desire. So I run to your presence. Oh, where I want to be. Where I want to be is with you. Oh, all I want to do is praise your name. Oh, you are my desire. You're everything I need. So I run to your presence, oh Lord. அதாவது wondered, வியப்புறுவதோ உங்களுக்கு you தெரியுமா? know, நாம் I have a little வார்த்தையை idea வாசிக்கும்போது like ஜனங்கள் எழும்பி to நிற்பதை see காண people வேண்டும் என்ற stand when ஒரு we சிறிய read the எண்ணம் word. எனக்கு Don't you உண்டு. like that? நீங்கள் அதை We stand விரும்புவீர்களா? to pledge allegiance. நாம் We நம்முடைய stand for தேசத்திற்காக our நிற்கும் nation. போது Why நாம் stand for the word? விசுவாச உறுதிமொழியை கூற நிற்கிறோம். அப்படியானால்
ஏன் வார்த்தைக்காக இப்பொழுது இருக்கக்கூடாது? நாம் ஒரு நிமிடம் நின்று கொண்டிருக்கையில் அண்மையில் நான் ஒரு கட்டுரையை வாசித்துக் அப்பொழுது கிறிஸ்துவுக்காக நின்ற அந்த ஜனங்களை குறித்து நான் கடந்த இரவு நீங்கள் அதை இதுவரை செய்யாமல் இருந்தால் நீங்கள் அதை இன்றைக்கு செய்ய மாட்டீர்களா? ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு மகத்தான சுவிசேஷகர் இருந்தார். என்னால் அவருடைய பெயரை நினைவுபடுத்த முடியவில்லை. அவருடைய பெயர் ஆர்த்தர் மெக்காய் என்று நான் நினைக்கிறேன். அவர் தேசத்தை விட்டு கடந்து சென்றாராம். அப்பொழுது ஓரிரவு அவர் மகிமைக்குள் சென்று விட்டதாக சொப்பனம் கண்டிருந்தாராம். அப்பொழுது அவர் வாசலண்டை சென்றதாக கூறினார். அப்பொழுது அங்கு இருந்தவர்கள் அவரை உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை என்று அவர் கூறினார். அப்பொழுது இவர், அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் இருந்து வந்துள்ள ஆர்த்தர் மெக்காய், நான் ஒரு சுவிசேஷகன் என்று கூறினதாக கூறினார். ஆகையால் அந்த வாயில் காப்பு அப்பொழுது உள்ளே சென்று, இது ஒரு சொப்பனமாய் இருந்தது. அவன் உள்ளே சென்று பார்த்துவிட்டு, என்னால் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று கூறிவிட்டானாம். அப்பொழுது இவரோ, நான் ஒரு சுவிசேஷனாய் இருந்தேன் என்றாராம். அதற்கு அவனோ, ஐயா, என்னால் கண்டறிய முடியவில்லை என்றானாம். அப்பொழுது இவர், உள்ளே செல்ல வேறு ஏதாவது ஒரு வாய்ப்பு உள்ளதா? ஏதோ காரியம் தவறாய் உள்ளதே என்று கூறினாராம். அதற்கு அவனோ, இல்லை ஐயா, நான் இங்கு புத்தகத்தை வைத்துள்ளேன், என்னால் அதில் உங்களுடைய பெயரையே கண்டறிய முடியவில்லை என்று கூறினானாம். அப்பொழுது அவர், என்னால் அதை குறித்து வேறு ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டாராம். அதற்கு இவனோ, நீர் உம்முடைய வழக்கை வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்புக்கு மேல்முறையீடு செய்யலாம் என்றானாம். தேவனே உதவி செய்யும், நான் அங்கு இருக்க விரும்பவில்லை. அப்பொழுது இவரோ, நல்லது, அது மாத்திரமே என்னுடைய நம்பிக்கையா இருக்குமானால் அப்பொழுது நான் என்னுடைய வழக்கை மேல்முறையீடு செய்வேன் என்று நான் யூகிக்கிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அவர் அங்கு புறப்பட்டு சென்றதாக எண்ணி, அதாவது அவர் புறப்பட்டு செல்ல துவங்கின போது அங்கு முதலில் இருளாய் இருந்ததாகவும் பின்னர் பிரகாசமாக மாறினதாகவும் கூறினார். மேலும் இந்த வெளிச்சமான இடத்தில் நின்றது போல வேறு எந்த இடமும் அவ்வாறு இருந்ததில்லை என்பது போல தோன்றியதாக கூறினார். ஆனால் அவர் அந்த இடத்தின் மையத்தில் இருந்தாராம். அப்பொழுது தேவன், என்னுடைய நியாயத்திற்கு சிங்காசனத்தை அணுகிறது யார் என்று கேட்டதாக கூறினார். அப்பொழுது இவரோ, நான் ஆர்த்தர் மெக்காய், நான் அநேக ஆத்துமாக்களை ராஜ்யத்துக்கு ஆயத்தம் செய்ய அனுப்பப்பட்டிருந்த சுவிசேஷகன் என்றாராம். அதற்கு அவர், உன்னுடைய பெயர் அந்த புத்தகத்தில் காணப்படவில்லையா என்று கேட்டாராம். இவரோ, இல்லையே என்றாராம். அதற்கு அவர், ஆகையால் நீ என்னுடைய நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவரோ, ஆமையா என்றாராம். அதற்கு அவரோ, நீர் நீதியை பெற்றுக் கொள்வீர், நான் என்னுடைய பிரமாணங்களை கொண்டு உன்னை நியாயம் தீர்ப்பேன் என்றாராம். ஆர்த்தர் மெக்காய், நீ எப்போதாவது ஒரு பொய் சொல்லி இருக்கிறாயா என்று கேட்டாராம். அப்பொழுது இவர், நான் அந்த ஒளியில் இருக்கும் வரை நான் ஒரு நல்ல மனிதனாக இருந்தேன் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் ஒரு பாவியாய் இருந்தேன் என்றார். நாம் எல்லோருமே அந்த விதமாக, நீங்கள் இப்பொழுது பாதுகாப்பாக இருப்பதாக உணரலாம். ஆனால் நீங்கள் அங்கே வரும் வரையில் காத்திருங்கள். அவர் அபிஷேகித்துக் கொண்டிருக்கும் போது நீங்கள் அதை இங்கே எப்படி உணர்வதாக நினைக்கிறீர்கள்? நீங்கள் உங்களை எவ்வளவு அற்பமாக உணர முடிகிறது? அது வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பில் எப்படி இருக்கும்? அப்பொழுது அவர், நீ எப்போதாவது ஒரு பொய்யை கூறினாயா என்று கேட்டார். நான் உண்மையுள்ளவனாக இருந்துவதாக நான் எண்ணியிருந்தேன். ஆனால் நான் சிறு காரியங்கள் என்று எண்ணி நல்ல காரியத்துக்காக கூறின சிறு பொய்கள் அங்கே பெரியதாகவும் கருப்பாகவும் மாறியிருந்தன. அப்பொழுது இவர், ஆமையா, நான் ஒரு பொய்யை கூறியிருக்கிறேன் என்றாராம். அப்பொழுது அவர், நீர் எப்போதாவது களவாடினீரா என்று கேட்டாராம். அதற்கு இவர், நான் அதை குறித்த காரியத்தில் உண்மையுள்ளவனாய் இருந்து வந்தேன் என்றும் ஒருபோதும் களவாடினதில்லை என்றும் எண்ணியிருந்தேன். ஆனால் அந்த ஒளியின் பிரசன்னத்தில் நான் சரியில்லாத சில செயல்களில் ஈடுபட்டிருந்ததை தெளிவாக உணர்ந்தேன் என்று கூறினார். அப்பொழுது அவர், ஆமையா, நான் களவாடி இருக்கிறேன் என்று கூறினாராம். அப்பொழுது அவர், என்னுடைய நியாயத்தீர்ப்பு மேலும் அவர், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் என்று தன்னுடைய நியாயத்தீர்ப்பு கேட்க அப்படியே ஆயத்தமாயிருந்தார். அவருடைய ஒவ்வொரு எலும்பும் தனித்தனியாக கட்டுவிட்டுக் கொண்டிருந்ததாகவும் கூறினார். அப்பொழுதோ, நான் என் வாழ்க்கையில் எப்போதும் கேட்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான சத்தத்தை நான் கேட்டேன் என்று கூறினார். மேலும் அவர், நான் திரும்பி பார்த்தபோது நான் எப்போதும் கண்டிருந்ததிலேயே மிகவும் இனிமையான முகத்தை கண்டேன் என்றும் ஒரு தாயினுடைய முகத்தை காட்டிலும் இனிமையா இருந்தது என்றும் என்னுடைய தாய் என்னை கூப்பிட்ட சத்தத்தை விட அந்த சத்தம் இனிமையா இருந்தது என்றும் கூறினார். அப்பொழுது அவர், நான் சுற்றுமுற்றும் பார்த்தேன். அப்பொழுது ஒரு சத்தம், பிதாவே,
அது உண்மைதான். அவன் பொய்களை கூறினான். அவன் நேர்மையா இருக்கவில்லை. ஆனால் பூமியிலே எனவே நான் இப்பொழுது அவனுடைய ஸ்தானத்தில் கூற கேட்டேன் என்றார். அந்த விதமாகவே அங்கு சம்பவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இப்பொழுது அவருக்காக நிற்க விரும்புகிறேன். அதாவது அந்த நேரம் வருகிற போது அவர் என்னுடைய ஸ்தானத்தில் 22ஆம் அதிகாரத்திலிருந்து 15, 16, 17 மற்றும் 18 வசனங்களை நாம் வாசிப்போமா. And the angel of the Lord called unto Abraham out of heaven the second time and said, by myself have I sworn, இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, for because thou hast done this thing, and not withheld thy son, இந்த thy காரியத்தை only செய்தபடியால், son, that in blessing I will bless thee, multiplying I will multiply thy seed, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும், உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும், நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். நாம் ஜெபம் செய்வோமாக. பரலோக பிதாவே, இப்பொழுது இந்த மூல பாடத்தை எடுத்து கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை ஒவ்வொரு இதயத்திற்குள்ளும் சரியாக செய்வாராக. இந்த பிற்பகல் அதுவே எங்களுடைய எதிர்பார்ப்புகளை சந்திக்கும். ஏனென்றால் கர்த்தாவே மகத்துவமானவர்களாயிருக்கிறீர்கள். எங்களுடைய சந்தோஷம் நிறைவாகும்படி மிகுதியாய் கேளுங்கள் என்று நீர் எங்களிடத்தில் கூறினீர். நாங்கள் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். நீங்கள் நான் இந்த ஒரு பாடப்பொருளை தலைப்பிட்டு கூற வேண்டுமானால் ஒரு சில நிமிடங்கள். என்னுடைய குரல் பலவீனமாய் உள்ளது. அந்த காரணத்தினால் தான் ஒலிபெருக்கியின் அருகே நிற்க வேண்டியதாய் உள்ளது. ஒரு எதிரொலி உண்டாவது ஆனாலும் நாம் சற்று நேரம் சகித்துக் கொள்ளும். சோதனைக்கு பிறகு சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்று அழைக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் மிக ஆச்சரியமான காட்சிகளில் ஒன்று நம்முடைய காட்சியாக திறக்கப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறான் என்பதை நீங்கள் அறிவீர்கள். வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே நாம் அவரோடு சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். வாக்குத்தத்தை பெற்றுக்கொள்கிற ஒரே வழி ஆபிரகாமின் மூலமாக மாத்திரமே ஆகும். ஆபிரகாம் ஒரு சாதாரண மனிதனாய் இருந்தான். ஆனால் அவன் தேவனால் அழைக்கப்பட்டான். அவன் அந்த அழைப்பிற்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் அந்த சத்தத்தை ஒரு முறை என்ன கடினமாய் இருந்த போதிலும் கவலைப்படாமல் அவன் அதனோடு தரித்திருந்தான். அதன் அவனுக்கு ஒரு குமாரன் வாக்களிக்கப்பட்டிருந்தது. அவன் அந்த குமாரனை பெற்றுக்கொள்ள 25 வருடங்கள் காத்திருந்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தான். ஆகையால் இந்த குமாரனுக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டியதாக இருந்தது. தன்னுடைய அழைப்பிற்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையுள்ளவராயிருந்தார். நாம் என்னவா இருக்க வேண்டும் என்பதற்கு அவர் உதாரணமாயிருந்தார். இப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கின்றபடியால் ஆபிரகாமின் சந்ததியாராய் இருக்கிறோம். இப்பொழுது ஆபிரகாமின் 2 சந்ததிகள் இருந்தன. அவைகளில் ஒன்று மாம்ச பிரகாரமான சந்ததியாயிருந்தது, மற்றொன்று ஒரு ஆவிக்குரிய சந்ததியாயிருந்தது. அவைகளில் ஒன்று அவருடைய மாம்சத்தினால் உண்டான மாம்ச பிரகாரமானதாயிருந்தது. மற்றொன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையின் மூலம் ஆபிரகாமுடைய வித்தாகும்படிக்கு அவனுடைய விசுவாச சந்ததியாயிருந்தது. அவன் 25 வருடங்களாக சோதிக்கப்பட்டிருந்த பிறகு அவன் பலவீனம் அடைவதற்கு பதிலாக பலமுள்ளவனானான். அது முதல் வருடத்தில் சம்பவிக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் ஏனென்றால் அது 2 வருடம் கடந்ததாய் உள்ளது. அவன் அநேக வருடங்களை கடந்துவிட்டபடியால் அவன் வயோதிகனாய் இருந்தபடியால் அவனுடைய சரீரமோ மரித்து போய்விட்டது. சாராளின் கர்ப்பம் இல்லை, அது கருத்தறியாமல் இருந்தது. ஆகையால் அவனுடைய பலன் போய்விட்டிருந்தது. அது முற்றிலும் கூடாத காரியமாய் உள்ளது. தேவன் என்ன செய்தார் என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்துள்ளீர்களா? பாருங்கள், அவரோ அவருடைய கர்ப்பம்
கருத்தரிக்கும்படிக்கு மாத்திரம் உடன்படி இருக்கவில்லை. ஏனென்றால் அவர் அதை செய்திருந்தால் அப்பொழுது அவர்கள் இந்த ஆரோக்கியத்திற்காக அந்நாட்களில் பசுவின் பாலை கொடுத்து உடல் பெறும்படியான பால் குட்டிகளை உடையவர்களாக இருக்கிறது. அவருடைய பால் கொடுக்கும் மார்பக ரத்த குழாய்களும் வறண்டு போய்விட்டிருந்தன. ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டியதாக இருந்தது. அதன் பின்னர் பிரசவ வலிக்குள்ளாக போகிற 100 வயதான ஒரு ஸ்திரியை நோக்கி பாருங்கள். அவருடைய இருதயம் அதை தாங்கியிருந்திருக்க முடியாது. 40 வயதிலேயே அதை பொறுத்துக் கொள்வது ஒரு கடினமானதாக உள்ளது. ஆகையால் அவர் என்ன செய்தார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கவனிப்பீர்களேயானால் இப்பொழுது அநேகர் கருத்து வேறுபாடு கொள்வதையும் நான் அறிவேன். இந்த காரியத்தை கூறுவது சரியா இருக்குமா? பாருங்கள், இது என்னுடைய சொந்த சிந்தனையா இருக்கலாம். பாருங்கள், வேதம் இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு புத்தகமாய் உள்ளது. வேத பாட பள்ளிகளுக்கும் வேத பண்டிகளுக்கும் மறைக்கப்பட்டவாறு எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை அறிவீர்கள்? இயேசு அதற்காக தேவனை ஸ்தோத்திரித்தார். அவர், பிதாவே, நீர் இவர்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து கற்றுக்கொள்ளக்கூடிய பாலகருக்கு வெளிப்படுத்தும்படியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் என்றார். இது ஒரு அன்பின் புத்தகமாகும். தேவனுடைய அன்பு இருதயத்திற்குள் வருகிறபோது அப்பொழுது நீங்கள் தேவனோடு அன்பு கொள்கிறீர்கள். அப்பொழுது அவர் தம்மை வேதாகம பொருளில் வெளிப்படுத்துகிறார். தேவன் தம்முடைய வாக்குத்தத்தங்களில் தம்மை வியாக்கியானிப்பதே வேதாகம வியாக்கியானமாய் உள்ளது. ஆனால் வேதம் அது மறைபொருளாய் எழுதப்பட்டுள்ளது. இப்பொழுது என்னுடைய மனைவியைப் போல அவள் உலகத்திலேயே மிகவும் அற்புதமான ஸ்திரீயாக இருக்கிறார். நான் அவளை உண்மையாகவே நேசிக்கிறேன். அவள் என்னை நேசிக்கிறாள். எனவே நான் வீட்டிலிருந்து தூரமாக இருக்கும்போது அவளோ, அன்புள்ள பில், நான் இன்று பிள்ளைகளை படுக்க வைத்து விட்டேன், நான் இன்றைக்கு துணிகளை துவைத்து விட்டேன் என்று எனக்கு ஒரு கடிதம் எழுதுவாள். அவள் என்னவெல்லாம் செய்திருந்தாளோ அதை எனக்கு எழுதுவாள். இப்பொழுது அவள் அந்த கடிதத்தில் அதை கூறிக்கொண்டிருக்கிறாள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நான் அவளை அதிகமாக நேசிக்கிறேன். எனவே நான் அந்த மறைபொருளை வாசித்து அறிந்து கொள்ளும் அளவிற்கு அவ்வளவு ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறேன். அவள் அதை கூறினாலும் அல்லது கூறாவிட்டாலும் அவள் என்ன கூற விரும்புகிறாள் என்பதை நான் அறிவேன். பாருங்கள், அவள் எதை பொருட்படுத்தி கூறுகிறாள் என்பதை நான் அறிவேன். ஏனென்றால் அது அவளுக்கான என்னுடைய அன்பாயும் என்னுடைய புரிந்து கொள்ளுதலாயும் உள்ளது. அந்த விதமாகவே வேதாகம் பாண்டித்யம் அதை கண்டுகொள்ளாமல் அவர்கள் அதை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். பாருங்கள், நீங்கள் வார்த்தையோடு அன்பு கொண்டிருக்க வேண்டும். அவரை அறிந்து கொள்ள வேண்டும். புரிகிறதா? இப்பொழுது இங்கே அவர் என்ன செய்தார் என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாம், சாராள் இருவருமே மிகவும் வயோதிகர்களாக இருந்தனர் என்று வேதம் உரைக்கிறது. இப்பொழுது அவர்கள் நீண்ட காலம் வாழ்வது ஜனங்களாக இருந்தனர் என்ற காரணத்தினால வேதமோ அவர்கள் மிகவும் வயதில் முதியோராய் இருந்தனர் என்றே கூறியுள்ளது. இப்பொழுது கவனியுங்கள், நாம் பேசிக்கொண்டு வந்துள்ள இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே அது எலோஹிம் தேவனாகும். அவர் ஆபிரகாமிடத்தில் நான் உற்பவ கால திட்டத்தில் சந்திக்கப் போகிறேன் முழுமையாக கவனித்து பார்த்தால் அவர்கள் தொடர்ந்து முழுவதுமே சபைக்கு ஒரு மாதிரியா இருந்தனர். இப்பொழுது பாருங்கள், இங்கே என்ன சம்பவித்துள்ளது. இப்பொழுது அவர் சாராளுக்கு ஒட்டு போடவில்லை, ஆபிரகாமுக்கும் ஒட்டு போடவில்லை. அவர் அவர்களை ஒரு வாலிபனாகவும் வாலிப ஸ்திரீயாகவும் திரும்பவும் மாற்றினார். இப்பொழுது அது விரோதமாக தென்படுகிறது. ஆனால் இப்பொழுது மற்ற வார்த்தையை கவனியுங்கள், அது ஒன்று சேர்கிறது. வார்த்தை ஆவியினால் ஏவப்பட்டுள்ளது. நீங்கள் வார்த்தையோடு ஆவியினால் ஏவப்பட வேண்டும். நினைவிருக்கட்டும், அதற்கு பிறகு உடனே இந்த தூதனின் பிரசன்னமாகுதலுக்கு பிறகு உடனே சாராள் அந்த நரைத்த தலைமுடியோடு தன்னுடைய தோளின் மீது சால்வையோடு பாட்டியார் தூசி படியாமல் இருக்க ஒரு சிறு தொப்பியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டு நடந்து செல்வதை என்னால் அப்படியே காண முடிகிறது. முதிர்ந்த வயதுள்ளவருமான என் ஆண்டவனோடு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்று எண்ணினாள். பார்த்தீர்களா? இதோ ஆபிரகாமோ அவர் மிகவும் முதிர்ந்த வயதுள்ளவராய் இருந்தபடியால் இந்த நீண்ட தாடியோடு ஒரு தடியை பிடித்துக் கொண்டிருந்தார். அடுத்த நாள் காலையிலோ அவருடைய தோள்பட்டைகள் நேராக நிமிர்ந்திருக்க துவங்கினார். அவருடைய கூன் முதுகில் மறைந்து போய்விட்டதை நான் காண்கிறேன். அவருடைய தலைமுடி கருமையாக மாறத் தொடங்கின. அவர்கள் மீண்டும் ஒரு வாலிப மனிதனாகவும் ஒரு வாலிப ஸ்திரீயாகவும் மாறிவிட்டனர். அவர் ஆபிரகாமின் ராஜரீகத்திற்கு என்ன செய்ய போகிறார் என்பதையே அது அப்படியே காண்பிக்கிறது. நாம் ஒரு இமைப்பொழுது மறுரூபமாக்கப்படும் போது ஒன்று சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்படுவோம். என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது
நான் உங்களுக்கு Now they've taken a trip from that place அவர்கள் they were இருந்த at, இடத்தில் there இருந்து to அங்கே Gomorrah, குமாராவிற்கு ஒரு பயணம் and went மேற்கொண்டு all the way to பெலிஸ்திய Greer, தேசத்தில் உள்ள down கோராருக்கு in சென்றனர். the நீங்கள் Philistine கவனித்தீர்களா? land. அது எவ்வளவு தூரம் Did you உள்ளது என்று notice? Mark சாலை it on the வரைபடத்தில் map how பார்த்து far it குறித்துக் is. கொள்ளுங்கள். Why அந்த the வயோதிக journey for an old தம்பதிகளுக்கான couple that ஒரு age. நீண்ட பயணம். Then besides that, in அதன் the பின்னர் Philistine land, அது there மட்டும் was a இல்லாமல் young அங்கே king by the பெலிஸ்திய name of தேசத்திலே Amalek. அபிமெலேக்கு என்னும் பெயர் கொண்ட He was ஒரு looking வாலிப for a ராஜா wife. இருந்தான். அப்பொழுது அவன் ஒரு And he மனைவிக்காக had all those தேடிக்கொண்டிருந்தான். beautiful Philistine அவன் அந்த எல்லா girls, அழகான but when he பெலிஸ்திய seen பெண்களையும் grandma, இருந்தான். ஆனால் அவன் இந்த he said பாட்டியை she's கண்டபோது fair to look அவள் upon. And he காண்பதற்கு fell அழகாக in love with her and wanted to காணப்படுகிறாள் marry her. அவள் மீது காதல் கொண்டு அவளை திருமணம் செய்து கொள்ள விரும்பினான். அது She உண்மை. was beautiful. அவள் அழகாயிருந்தாள். See? She புரிகிறதா? turned back. அவள் ஒரு வாலிப A young ஸ்திரீயாக woman. மீண்டும் மாறியிருந்தாள். Notice, கவனியுங்கள், அவள் She அந்த had பிள்ளையை to பெற்றெடுக்க bring that வேண்டியதாக child. இருந்தது. God made தேவன் her a அவளை new ஒரு புது creature. சிருஷ்டியாக ஆக்கியிருந்தார். And she அவள் had இந்த to பிள்ளையை raise வளர்க்க this வேண்டியவளாய் child. இருந்தார். And remember, நினைவிருக்கட்டும், Abraham, his body ஆபிரகாம் as good as dead, அவனுடைய சரீரம் and செத்து Sarah போயிருந்தது. died, ஆபிரகாமுக்கு but Abraham சாராள் was, மரித்து போனாள். சாராள் Isaac மரித்த was போது 45 years old, I believe. 45 When வயதாக இருந்தான் என்று Sarah நான் died, நினைக்கிறேன். and அதன் Abraham பிறகு married ஆபிரகாம் another மற்றொரு woman ஸ்திரீயை and விவாகம் had பண்ணி 7 குமாரர்களை sons மாத்திரம் besides the daughters after குமாரத்திகள் that. இல்லாமல் 7 பேரை உடையவனாயிருந்தான். ஆமென். மறைபொருளை Read between வாசித்து the பாருங்கள். lines. அது ஒரு மாதிரியாய் உள்ளது. It's a அவர் time that ஆபிரகாமின் shows பிள்ளைகள் there what he's going எல்லோருக்கும் to என்ன do செய்ய to போவதாக all the இருக்கிறார் children of என்பதையே Abraham. அங்கே காண்பித்துக் Just கொண்டிருக்கிறார். we're nearing it right நாம் now, இப்பொழுது so அதற்கு our அப்படியே stoop shoulders and everything don't make any difference, ஆகையால் friends, and our நண்பர்களே, gray hair, நம்முடைய தொங்கிற whatever it is, it doesn't மற்ற ஒவ்வொரு matter. காரியமும் We're don't எந்த look back, let's வித்தியாசத்தையுமே look உண்டு forward பண்ணுகிறது. of what we're coming to. நம்முடைய நடைமுடிகள் மற்றும் அது என்னவா இருந்தாலும் இப்பொழுது அது ஒரு பொருட்டல்ல. நாம் பின்னோக்கி பார்க்கிறதில்லை. நாம் எங்கே வந்து கொண்டிருக்கிறோம் என்று முன்னோக்கியே பார்ப்போமாக. And remember, this sign that we're seeing was the last sign that Abraham and his Sarah saw before ஆபிரகாமும் the சாராளும் promised கண்டிருந்த son come into கடைசி existence. அடையாளமாயிருந்தது. We believe நாம் we're அந்த at that வேளையில் hour. இருக்கிறோம் என்று நாம் விசுவாசிக்கிறோம். The patriarch, after இந்த this பையன் boy பிறந்த பிறகு being born, could you ஏறக்குறைய imagine Isaac about 12 12 வயதுடைய years old, lovely சிறிய little அழகிய curly-haired boy சுருமுடியை with கொண்ட brown பையனாய் eyes? சிறிய I'd imagine how that பழுப்புகிற mother கண்களை felt. கொண்ட ஈசாக்கை Beautiful உங்களால் young கற்பனை woman செய்து பார்க்க முடிகிறதா? and அந்த boy, தாய் அழகான his வாலிப father, ஸ்திரீயான அவளும் அவனுடைய தகப்பனும் எப்படி உணர்ந்திருப்பார்கள் என்று நான் கற்பனை செய்து பார்க்க விரும்புகிறேன். ஒரு நாள் தேவன் one கூறினார். day God said, இப்பொழுது now for an உதாரணமாக example, நாம் சற்று தூரத்தில் நின்று we're பார்க்கிறோம். way off, the அந்த hours has காட்சிக்கு நேரம் become. இப்பொழுது வரவுள்ளது. I've made you நான் இந்த father பையனின் nations மூலமாக to this boy, உன்னை but ஜாதிகளுக்கு I ஒரு want you to தகப்பனாக்கி take this இருக்கிறேன். boy up on the ஆனால் top of the mountain நீ and இந்த I'll show பையனை you. நான் Won't you உனக்கு kill him காண்பிக்க up உள்ள there? மலையின் உச்சிக்கு For a அழைத்துக் கொண்டு போக sacrifice. வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ அங்கே அவனை ஒரு பலியாக கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். உங்களால் அதை Could you கற்பனை செய்து பார்க்க imagine முடிகிறதா? that? இப்பொழுது Now, you've never been அந்த asked விதமான to go ஒரு to a சோதனைக்கு test செல்லும்படி like நீங்கள் that. ஒருபோதும் You கேட்டுக்கொள்ளப்படவே don't இல்லை. do that now. That was அவர் அதை example. இப்பொழுது செய்கிறதில்லை. Shadows. அது மாதிரிகளாகவும் நிழல்களுமாய் இருந்தன. Did ஆபிரகாம் Abraham பயந்தானா? fear? No, இல்லை sir. ஐயா. Abraham ஆபிரகாம் said இதை this, கூறினான். I'm அதாவது fully persuaded தேவன் அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப that he's வல்லவராய் able to இருக்கிறார் என்று raise நான் him up from முழு the dead, நிச்சயமாக நம்பி for I இருக்கிறேன். received ஏனென்றால் him as one நான் from the அவனை dead. மரித்தோரிலிருந்து எழுந்த ஒருவனைப் போல பெற்றுக் கொண்டேன் என்றான். And அந்த if that தேவனுடைய commandment of கட்டளையை God செய்யும்படி told me இடத்தில் to do கூறியிருந்ததால் this, and I've நான் stayed அதற்கு true to உண்மையாய் it, and it's paid கருத்திருந்தேன். off to have given எனக்கு him அளித்துள்ள son, குமாரனை God's செலுத்தினேன். able to raise him from தேவன் the அவனை dead, from மரித்தோரிலிருந்து which I எழுப்ப received him வல்லவராய் as a இருக்கிறார் figure. என்றும் நான் அவனை ஒரு பாவனையாக பெற்றுக் கொண்டேன் என்றும் கூறினான். ஓ Oh, my என் friend, சிநேகிதரே, if God give you தேவன் Pentecostals the Holy பெந்தேகோஸ்தேயராகிய Ghost, உங்களுக்கு speaking in பரிசுத்த tongues, ஆவியை, how much அந்நிய more பாஷை should you பேசுதலை believe His healing power அளிப்பாரானால் and His goodness நீங்கள் and அவருடைய mercy? சுகமளிக்கும் வல்லமையிலும் அவருடைய தயவிலும் இரக்கத்திலும் எவ்வளவு அதிகமாய் விசுவாசம் கொள்ள வேண்டும். He தேசத்தில் உள்ள did எல்லா that வேத சாஸ்திரிகளும் against all the அதற்கு theologians விரோதமாக in இருந்த the போதிலும் country. They அவர் said அதை it செய்து couldn't be விட்டாரே, done, but அது God செய்யப்பட did it முடியாது because என்று He அவர்கள் promised. கூறினர். ஆனால் And தேவன் அதை செய்து stand by விட்டார். your gun. ஏனென்றால் அவர் அதை வாக்களித்தார். Your word, ஆகையினால் your sword. உங்களுடைய துப்பாக்கியை கொண்டு Believe the word உங்களுடைய of God. வார்த்தையை God கொண்டு said so, உங்களுடைய that பட்டயத்தை settles கொண்டு நின்று தேவனுடைய வார்த்தையை விசுவாசியுங்கள். தேவன் அவண்ணமாய் கூறினார். அதுவே இதற்கு தீர்வாகிறது. கவனியுங்கள், இப்பொழுது Now, அவன் it took அங்கிருந்து him a கோவேறு 3 கருதை days கொண்டு journey. ஈசாக்கை 3 நாள் From பிரயாணமாக there, கொண்டு the சென்றார். mules. இப்பொழுதும் Now, என்னால் I can walk. நடந்து செல்ல When I was முடியும். on patrol, I நான் walked ரோந்து 30 பணியில் miles இருந்தபோது every day through நான் the wilderness. ஒவ்வொரு நாளும் And we got வனாந்திரத்தினூடாக gasoline feet, 30 so to மைல் speak. தூரம் நடந்து செல்வேன். நாமோ நடந்து செல்வதற்கு பதிலாக மோட்டார் வாகனங்களிலேயே சவாரி செய்து பழகிவிட்டோம். But that ஆனால் man, only way their அந்த transportation மனிதர்களுக்கோ is either ride a அவர்களுடைய donkey or போக்குவரத்தாக இருந்த walk. ஒரே வழி And he went ஒரு 3 கழுதை days மீது journey from சவாரி where he was, செய்வது and then அல்லது lifted up his நடந்து eyes செல்வதாய் இருந்தது. out in the wilderness எனவே and அவன் saw the அங்கிருந்து 3 mountains நாட்கள் far பிரயாணம் off. மேற்கொண்டு அதன் பின்னர் வனாந்திரத்தில் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
தூரத்திலே அந்த மலையை கண்டான். அவன் ஈசாக்கை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய கரங்களை கட்டினான். இங்கே ஆதியாகமம் 22 உள்ள அது கிறிஸ்துவுக்கு ஒரு மாதிரியாக உள்ளது என்பதை நாம் யாவரும் அறிவோம். இயேசுவானவர் மலையின் மேல், கல்வாரி மலையின் மேல் வழிநடத்தப்பட்டது போல அவனை கட்டி மலையின் மேல் வழிநடத்தினான். உண்மையாகவே தேவன் தம்முடைய குமாரனை தந்தருளுவதற்கு ஒரு மாதிரி. ஆனால் அவர்கள் சென்றபோது அவன் கீழ்ப்படிந்தவனாய் இருந்தான். ஈசாக்கு ஒரு விதமாக சந்தேகப்பட துவங்கினான். அவன், தகப்பனே, இங்கே கட்டை உள்ளது, இங்கே பலிபீடமும் உள்ளது, இங்கே அக்கினியும் உள்ளது, ஆனால் பலியானது எங்கே என்று கேட்டான். ஆபிரகாம் தன்னுடைய சிந்தையில் இன்னமும் தேவனுடைய வார்த்தை நினைவில் இருப்பதை அறிந்தவனால் அவன், என் மகனே, தேவன் ஒரு பலியை தமக்காக அருள வல்லவராய் இருக்கிறார் என்றான். அவனோ அந்த இடத்தை யெகோவா ஈரே என்று அழைத்தான். அவன் தன்னுடைய மகனை கட்டிய போது அவன் மரணத்திற்கு கீழ்ப்படிந்திருந்தபடியால் அவரை பலிபீடத்தின் மேல் வைத்து உரையிலிருந்து கத்தியை இழுத்து தன்னுடைய சொந்த குமாரனின் ஜீவனையை எடுக்க துவங்கினான். அவன் அதை செய்ய துவங்கின போது ஏதோ ஒன்று அவனுடைய கரத்தை பற்றி பிடித்தது. ஆபிரகாமே, உன்னுடைய கையை போடாதே என்று உரைத்தது. அந்த நேரத்திலே வனாந்தரத்தில் அவனுக்கு பின்னே ஒரு ஆட்டுக்கடா தன்னுடைய கொம்புகள் சிக்கிக் கொண்டிருப்பதனால் கத்தியது. அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது என்பதை நீங்கள் எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா? தேசம் முழுவதுமே ஆட்டை பட்சிக்கும் மிருகங்களான சிங்கங்கள், ஓநாய்கள், குள்ளநரிகளால் நிறைந்திருந்தது என்பது நினைவிருக்கட்டும். அந்த ஆடு ஜனக்குடியிருப்பிற்கு எவ்வளவு தூரமாக இருந்தது? அப்பொழுது மலையின் உச்சியில் அங்கே தண்ணீரும் இல்லாதிருந்தது. அவன் பலிபீடத்தை உண்டு பண்ண சிக்கியிருந்த கட்டளை பொருத்தினான். அந்த ஆட்டுக்கடா எங்கிருந்து வந்தது? ஆனால் அது ஒரு தரிசனமாக இருக்கவில்லை. அப்பொழுது அவன் அந்த ஆட்டுக்கடாவை கொன்றான். அதற்கு ரத்தம் இருந்தது. அவன் என்ன கூறினான்? தேவன் தமக்காக ஒரு வழியை தர வல்லவராயிருக்கிறார். நீங்கள் அந்த நாட்காலில் இருந்து எப்படி எழுந்து வரப் போகிறீர்கள்? எப்படி அந்த வலிப்பு நோயுள்ள குழந்தை குணமடைய போகிறீர்கள்? அல்லது நீங்கள் அந்த நாட்காலில் இருந்து அங்கிருந்து எப்படி எழுந்து போகிறீர்கள்? ஒரு இருதய கோளாறோடு நீங்கள் எப்படி குணமடைய போகிறீர்கள்? காரியம் என்னவாக இருந்தாலும் தேவன் தமக்காக அருள வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாம் அதை விசுவாசித்தார். கோத்திரப்பிதா வாக்குத்தத்தத்துக்கு உண்மையாய் தரித்திருந்தார். அவர், உன்னுடைய சந்ததியார் நீ என்னுடைய வார்த்தையை விசுவாசித்தபடியால், சூழ்நிலை என்னவென்பதை பொருட்படுத்தாதபடியால் உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வாக்களித்தார். ஏன்? எழும்பின ஒவ்வொரு சத்ருவும் ஒரு பாவனையாக ஆபிரகாமுக்கு எதிராகவே இருந்தது. அந்த சத்ரு, அவள் மிகவும் வயோதிகமாயிருக்கிறாள், நானும் மிகவும் வயோதிகனாயிருக்கிறேன். இந்த யாவும் மற்றுமுள்ள ஒவ்வொரு காரியமும் எதிராகவே இருந்தது. அவன் அப்பொழுதும் அந்த வாக்குத்தத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தான். இப்பொழுது அந்த விசுவாசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற மனிதன் இன்னமும் சூழ்நிலையை பொருட்படுத்தாமல் தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்வார். இப்பொழுது உங்களால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது நீங்கள் ஆபிரகாமின் அல்ல, அந்த விதமான விசுவாசத்தையே ஆபிரகாம் உடையவனாயிருந்தான். அவனுடைய சந்ததியும் அவ்வாறே இருக்கும். ஆபிரகாமின் வாக்குத்தத்தம் அவனுடைய சந்ததிக்குமானதாயிருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு உங்களுக்கு கூறினது போல இப்பொழுது அது அவனுடைய ராஜரீக சந்ததிக்குமானதாய் கூட உள்ளது. அவர் ஆபிரகாமுக்கு அளித்த இந்த முத்திரை ஒரு வாக்குத்தத்த முத்திரையாயிருந்தது. எபேசியர் 4:30 ராஜரீக சந்ததியார் அவர்கள் சோதனைக்கு நின்ற பிறகு பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்படுகின்றனர். அதை குறித்து சிந்தித்து பார்க்க முயற்சியுங்கள். அநேகர் தாங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டதாக எண்ணுகிறார்கள். அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உரிமை கோருகிறார்கள். அநேகரால் அநேக அத்தாட்சிகளையும் அதனுடைய அடையாளங்களையும் காண்பிக்க முடியும். ஆனால் இன்னமும் அது இந்த வார்த்தையோடு தரித்திருக்க முடியவில்லை என்றால் அது பரிசுத்த ஆவி அல்ல. புரிகிறதா? நீங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் விசுவாசிக்க வேண்டும். அப்பொழுதே நீங்கள் சோதனைக்கு பிறகு முத்திரையிடப்படுகின்றீர்கள். நாம் வார்த்தையில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தையும் விசுவாசிக்கும் போது அப்பொழுது அந்த வாக்குத்தத்தை உறுதிப்படுத்த நாம் ஆவியினால் முத்திரையிடப்படுகிறோம். அந்த விதமாகத்தான் அது அப்படித்தான் ஆபிரகாமுக்கு நடந்தது. அந்த விதமாகவே அவன் அதை செய்தான். அப்பொழுதே நம்முடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ள நமக்கு உரிமை உண்டு. நீங்கள் முதலில் அந்த சந்ததியாக மாறும் வரையில் உங்களால் அதை செய்யவே முடியாது. நினைவிருக்கட்டும், வேதத்தில் நான் ஹவுஸ்டனில் அல்லது எங்கோ அச்செங்கோ இல்லை, நான் டல்லாஸ் என்று கூட விரும்புகிறேன். அங்குதான் அதன் பேரில் பேசினேன். அடையாளம் பாருங்கள். இஸ்ரவேலில் உள்ள ஒரு யூதனால் விருத்த சேதனத்தைக் கொண்டு
தான் ஒரு யூதன் என்பதை காண்பிக்க முடிந்தது. ஆனால் தேவன், நான் ரத்தத்தை காணும்போது ரத்தமே உங்களுக்கு ஒரு அடையாளமாக இருக்கும் என்றார். அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவன் ஆராதனை செய்பவர் மேல் வர முடியாது. ஏனென்றால் அது மிருகத்தினுடைய ஜீவனாக இருந்தது. அது வரப்போகும் உண்மையான ஜீவனுக்கு ஒரு நிழலாய் மாத்திரமே இருந்தது. அப்போது அந்த ரசாயனம், அந்த ரத்தம் தானே வாசலின் இலைக்கால்களின் மேல் பூசப்பட வேண்டியதாக இருந்தது. அது ஈசோப்பினால் பூசப்பட்டது. அது ஒரு சாதாரண கலைச்செடியாக உள்ளது. எனவே அது நீங்கள் ஏதோ ஒரு மிக மேன்மையான விசுவாசத்துடையவராக இருக்க வேண்டியதில்லை என்பதையே காண்பிக்கிறது. நீங்கள் உங்களுடைய காரை இயக்க வேண்டியதற்கு, சபைக்கு வருவதற்கு பெற்றுள்ள விசுவாசத்தை போன்ற அதே விசுவாசத்தையே உடையவராக இருக்க வேண்டும். புரிகிறதா? ஏராளமான ஜனங்கள் தாங்கள் வேறு ஏதோ ஒன்றை பெற்றிருக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் அது தவறாகும். நீங்கள் எல்லோருமே சாதாரண விசுவாசத்தினாலே ரத்தத்தை பூச வேண்டியதாக உள்ளது. வார்த்தைக்கு செவி கொடுங்கள், வார்த்தையை விசுவாசியுங்கள், அதை கிரியைக்குட்படுத்துங்கள், அவ்வளவுதான். அங்கே பாலஸ்தீனாவில் எங்கு வேண்டுமானாலும் ஈசோப்பி என்ற அந்த கலைச்செடிகளை பிடுங்கிக் கொள்ளலாம். அது சுவர்களின் வெடிப்புகளிலும் சுவர்களை சுற்றிலும் காணப்படும் ஒரு சிறு கலைச்செடியே ஈசோப்பாகும். அதில் அவர்கள் ரத்தத்தை தோய்த்து அதை வாசல் நிலைக்கால்களின் மேற்சட்டத்தின் மேல் பூசினர். நினைவிருக்கட்டும், அவர்கள் எவ்வளவுதான் உடன்படிக்கையில் இருந்திருந்தாலும், அவர் விருத்திச்சேதனம் பண்ணப்பட்ட யூதன் என்று காண்பிக்க முடிந்தாலும், அவர் எவ்வளவுதான் ஒரு நல்ல நபராக இருந்தாலும் எனக்கு கவலையில்லை. அந்த அடையாளம் அங்கே இருந்தால் ஒழிய அந்த உடன்படிக்கை யாவும் ரத்து செய்யப்பட்டிருந்தது. நான் அந்த ரத்தத்தை காணும் போது மாத்திரமே ஆகும். இப்பொழுது ரத்தம் அடையாளம் ரசாயனம் அல்ல, கிறிஸ்துவின் ரத்தத்தின் ரசாயனம் அல்ல. ஏனென்றால் அது 2000 வருடங்களுக்கு முன்னர் சிந்தப்பட்டது. ஆனால் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்க வேண்டியதாக இருந்த ரத்தம் மிருகத்தில் இருந்த ஜீவனால் மானிடர் மேல் திரும்பவும் வர முடியாது. ஏனென்றால் அந்த மிருக ஜீவனுக்கு ஒரு ஆத்மா கிடையாது. மிருகமானது சரியானதையும் தவறானதையும் அறியாது. மானிட வர்க்கமே ஆத்மாவை உடையதாக இருக்கிறது. But when Jesus, the Son of God, virgin born, ஆனால் இயேசு தேவகுமாரன் கன்னிப்பிறப்பானவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தத்தில் இருந்த ஜீவன் தேவனாய் இருந்தது. வேதம் நாம் தேவனுடைய ரத்தத்தின் ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று உரைத்துள்ளது. ஒரு யூதனின் ரத்தத்தினால் அல்ல, ஒரு புறஜாதியாரின் ரத்தத்தினால் அல்ல, ஆனால் தேவனுடைய ஜீவனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் தம்முடைய ரத்த அணுவை சிருஷ்டித்து கன்னிப்பிறப்பாய் பிறந்தார். அவள் எந்த மனிதனையுமே அறியாதிருந்தாள். அவளிடத்திலிருந்து கருமுட்டைகளும் உண்டாகவில்லை. உங்களில் அநேக ஜனங்கள் கருமுட்டை உண்டானது என்று நம்பத்தான் வேண்டும் என்று இருப்பதை நான் அறிவேன். ஒரு உணர்ச்சியின்றி அங்கே கருமுட்டைகள் உண்டாக முடியாது. அப்படியானால் தேவன் என்ன செய்வார்? அவர் முட்டையையும் ரத்த அணுவையும் சிருஷ்டித்தார். அதுவே தேவனுடைய பரிசுத்த கூடாரமாய் இருந்தது. நான் என்னுடைய பரிசுத்தத்தின் அழிவை காணவிட்டேன். முட்டை எங்கிருந்து உண்டானது புரிகிறதா? நான் அவருடைய ஆத்மாவை பாதாளத்தில் விடேன். அவருடைய சரீரம் பரிசுத்தமானதாக இருந்தது. ஓ என்னே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறது, உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் எப்படி உங்களை ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ள முடியும்? நாம் தேவனுடைய ரத்தத்தினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அங்குதான் என்னுடைய விசுவாசம் உள்ளது. ஒரு தீர்க்கதரிசியின் ரத்தத்திலே நடப்பதல்ல, ஒரு சாதாரண மனிதனின் ரத்தத்தில் அல்லது ஒரு வேத பாட ஆசிரியர் அல்லது ஒரு வேத சாஸ்திரியின் ரத்தத்திலே நடப்பதல்ல. நாம் அங்கே தேவனுடைய ரத்தத்தில் நடக்கிறோம். தேவன் அவண்ணமாய் கூறினார். அவர் மானிடனாக ஆனார். அவர் தம்முடைய ரூபத்தை மாற்றினார். அவர் இங்கே நம்மோடு இருக்கும்படி தம்முடைய கூடாரத்தை விரித்து நம்மில் ஒருவரானார். அவர் நம்முடைய இரத்தான் மீட்பராக இருக்கிறார். அவர் நமக்கு இரத்தாராக வேண்டியதாக இருந்தது. ஏனென்றால் அது நியாயப்பிரமாணமாக இருந்தது. தேவன் மனிதனாகி நம் மத்தியிலே வாசம் பண்ணினார். That in doing this, அது எப்படி என்று கவனியுங்கள். இதை செய்ய அவர் தேவனிடத்திலிருந்து ஆவியானவரிடத்திலிருந்து வந்தார். அந்த ஆவி விசுவாசியின் மேல் வருகிறது. ஆகையால் நம்முடைய பலியிலிருந்து அந்த ஜீவனால் நாம் அதே ஜீவனால் அடையாளம் கண்டு கொள்ளப்படுகிறோம். How can they see the life of God moving amongst the people they call it a clean thing? தேவனுடைய ஜீவன் ஜனங்களுக்கு மத்தியில் அசைவாடுவதை அவர்கள் கண்டு எப்படி அதை பரிசுத்தமான காரியம் என்று அழைக்க முடியும்? என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நாம் நம்முடைய கரங்களை அதன் மேல் வைத்து நம்முடைய சொந்த சிந்தனைகளுக்கு நம்மை மரித்தவர்களாக அடையாளம் காட்டும் போது அந்த பலியிலிருந்து அவருடைய ஜீவன் திரும்பி வருகிறது. அப்பொழுது எப்படி ஸ்தாபனங்கள் நம்மை கோட்பாடுகளுக்கு மற்ற காரியங்களுக்குள்ளும் தள்ள அனுமதித்து
நாம் அதை We are விசுவாசிக்கிறோம் என்று கூற dead to முடியும். those things. நாம் அந்த காரியங்களுக்கு மரித்து விட்டிருக்கிறோம். பவுலோ இந்த காரியங்கள் எதுவுமே என்னை தொல்லைப்படுத்துகிறது இல்லை என்றார். ஏனென்றால் அவன் முற்றிலுமாக கிறிஸ்துவனிடைக்கு கட்டப்பட்டிருந்தான். ஒவ்வொரு உண்மையான சாதனையும் முற்றிலுமானதற்கு கட்டப்பட்டிருக்கிறது. என்னுடைய முற்றிலுமானது வார்த்தையாகிறது. ஒவ்வொருவருக்கும், அதாவது உண்மையாகவே ஆவியினால் பிறந்தவர்களுக்கு தேவனுடைய வார்த்தையே அவர்களுடைய முற்றிலுமானதாய் உள்ளது. நான் அதற்கு கட்டப்பட்டிருக்கிறேன். நான் என்னுடைய கரங்களை அதன் மேல் வைத்தேன். அது என்னுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டது. நான் என்னை அவரோடு அடையாளம் கண்டுகொண்டேன். அவர் தம்மை நம்மோடு அடையாளம் கண்டுகொள்வதாக வாக்களித்தார் என்பதை நாம் அறிவோம். அதுவே அசலான விசுவாசத்தை கொண்டு வருகிறது. உங்களுடைய சொந்த விசுவாசத்தை அல்ல, ஆனால் அவருடைய விசுவாசம். நீங்கள் கட்டுப்படுத்தாத ஒரு காரியம் அவர் செய்கிறார். இப்பொழுது கவனியுங்கள். அதன் பின்னர் அப்பொழுது மாத்திரமே உங்களுக்கு பண்ணப்படுகிறது. நீங்கள் எத்தனை சபைகளை சேர்ந்திருந்தாலும், நீங்கள் எத்தனை முறை ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும், முன்புறம் முழுகும்படி பின்புறமாக நீங்கள் விரும்புகிற எந்த விதத்திலும் ஞானஸ்தானம் பண்ணப்பட்டிருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. அந்த முத்திரை உங்கள் மீது போடப்படும் வரையில் உங்களுடைய பலியோடு உங்களை இணைத்துக் கொள்ளும்படி அழைக்க உங்களுக்கு உரிமையே கிடையாது. தேவனுடைய முத்திரை என்றால் என்ன? எபேசியர் 4:30 அங்கேயும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறுகிறது. ஒரு எழுப்புதலிலிருந்து மற்றொரு எழுப்புதல் வரை அல்ல, நீங்கள் திரும்பவும் மீட்கப்படுகின்ற நாள் வரைக்கும் நிச்சயமாக முத்திரையிடப்பட்டீர்கள். நினைவிருக்கட்டும், நீங்கள் தேவனுடைய சிந்தையில் ஒருபோதும் இல்லாமல் இருந்தால் நீங்கள் ஒருபோதும் தேவனோடு இருக்கவே மாட்டீர்கள். அவர் ஒரு மீட்பராய் இருந்தார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? அப்படியானால் மீட்கப்பட்ட எந்த காரியமும் அது எங்கிருந்து இருந்ததோ அந்த பழைய நிலைக்கு திரும்பி வர வேண்டும். ஆகையால் அவர் நம்மை மீட்க வரவில்லை என்றால் ஒரு காலத்தில் மீட்கப்பட முடியாமல் நாம் எல்லோரும் பாவத்தில் பிறந்து அக்கிரமத்தில் உருவாகி பொய் பேசுகிறவர்களாய் உலகத்திற்கு வந்த நாம் எப்படி இருந்திருக்க முடியும்? ஒரு உலகம் அல்லது ஒரு நட்சத்திரம் அல்லது காற்று அல்லது வேறெந்த ஒரு காரியமும் உண்டாவதற்கு முன்னமே உண்மையான கிறிஸ்தவன் தேவனுடைய சிந்தையின் தன்மையாக இருக்கிறான் என்பதையே அது காண்பிக்கிறது. அது நித்தியமாய் உள்ளது. அவர் நம்மை மீண்டும் மீட்பதற்கே வந்தார். அது தேவனுடைய சிந்தை ஒரு வார்த்தையை உரைக்க வெளிப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. அவருடைய சிந்தைக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகிறதாய் உள்ளது. இனத்தான் மீட்பர். அந்த காரணத்தினால்தான் தேவன் தாமே மீட்கும்படி நம்மில் ஒருவராக வேண்டியதாக இருந்தது. வேறெந்த காரியமும் அதை செய்ய முடியாது இருந்தது. ஒரு தூதனால் அதை செய்ய முடியவில்லை. வேறு யாருமே அதை செய்ய முடியவில்லை. அவர் நம்மை மீட்க நம்மை போல சோதிக்கப்பட கீழே வர வேண்டியதாக இருந்தது. இப்பொழுது மாம்ச பிரகாரமான ஆபிரகாமின் சந்ததியை கவனியுங்கள். அந்த மாம்ச பிரகாரமான சந்ததியின் சிலபத்தை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். தேவன் தம்முடைய வார்த்தையை மாம்ச பிரகாரமான சந்ததியாய் இருந்த ஈசாக்கோடு காத்துக் கொண்டாரா என்று பார்ப்போமா? எந்த கேள்வியுமின்றி தேவனுடைய வாக்குத்தத்தை முழுமையாய் விசுவாசித்த சில மாம்ச பிரகாரமான சந்ததியை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அங்கே கோடான கோடி பேர் விருத்தசேதனம் பண்ணப்பட்டிருந்தது. அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியா இல்லாமல் இருந்தனர். நிச்சயமாக ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல, உள்ளத்திலே யூதனானவன் யூதன். அவர்களில் அநேகர் தவறி போயினர், கடுந்துயரமாய் தவறி போயினர். வராந்திரத்தில் பாருங்கள், அவர்கள் நாங்கள் என்றெல்லாம் கூறினர். பஸ்கா நாளிலே இல்லை, பூச்சண்டை பருகிலே பரிசுத்த யோவான் 6 அவர்கள் எல்லோரும் கலிகூட்டிக் கொண்டிருந்தனர். இயேசு நானே வனாந்திரத்தில் இருந்த அந்த கண்மலை, நானே தேவனிடத்தில் இருந்து வானத்திலிருந்து இறங்கின அப்பம், ஒரு மனிதன் அதை புசித்தால் மரிக்க மாட்டான் என்றார். அவர்கள் எங்கள் பிதாக்கள் வனாந்திரத்தில் 40 வருடங்களாய் மன்னாவை புசித்தனர் என்றனர். அதற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து போயினர் என்றார். மரித்து போற என்ற அந்த வார்த்தையை எடுத்து அதை ஆராய்ந்து பார்த்தால் அது என்ன பொருள்படுகிறது என்று பார்த்தால் நித்தியமாக பிரிக்கப்பட்டிருத்தல் என்பதாயிருந்தது. அதே சமயத்தில் ஆபிரகாமினுடைய சந்ததியாயும் இருந்தது. மரணம் என்பது வேறு நிர்மூலமாகுதல், முழுமையாக அழிக்கப்படுதல், நிர்மூலமாகுதல் என்று பொருள்படுகிறது. அவர்கள் ஒவ்வொருவரும் மரித்து போய்விட்டனர். அதே சமயத்தில் அவர்கள் விருத்தசேதனம் பண்ணப்பட்ட யூதர்களாய் இருந்தனர். பாருங்கள், பரிதாபமான ஜனங்களே, நாங்கள் மெத்தோடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் என்ற காரணத்தினால் ஒரு சிறு அறிக்கையை செய்துள்ளோம். அதை போன்ற காரியங்கள் நாம் விசுவாசிக்கிற விதமாகவே பிசாசும் விசுவாசிக்கிறான். ஆனால் நீங்கள் அதனோடு அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும்.
தேவன் பரிசுத்த ஆவியோடு கூடிய ஒரு முத்திரையினால் அதற்கு சாட்சி பகர வேண்டும். வார்த்தையை குறித்த கேள்வியே கிடையாது. நீங்கள் இப்பொழுது அது மற்றொரு நாளுக்கானதாக இருந்தது என்று கூறினால் அப்பொழுது ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஒரு மனிதன் ஓடி வந்த போது நீங்கள் வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது என்று அவரிடத்தில் கூறினபோது அவரோ கட்டிடத்தின் அடித்தளத்துக்கு ஓடி சென்று நான் அதை மறுக்கிறேன், நான் அதை நிராகரிக்கிறேன், வெளிச்சம் என்று அப்படிப்பட்ட ஒரு காரியமே கிடையாது, நான் அதை நம்புவதில்லை என்று கூறியிருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாயிருக்கும். அவன் மனநிலை கோளாறு அடைந்திருந்தான். அவன் அதனுடைய ஒப்பமான கதிர்களை மறுப்பானையானால், அதனுடைய ஜீவனை அளிக்கும் ஆதாரத்தை மறுப்பானையானால் அப்பொழுது அவனோடு மனோரீதியாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஒரு மனிதன் தேவனுடைய வார்த்தையை காணும்போது அவருக்கு முன்பாக தெளிவாக்கப்பட்டு அடையாளம் கண்டுகொள்ளப்படுவதை காணும்போது அதன் பின்னர் அவன் ஸ்தாபன திரைச்சலைகளை இழுத்துவிட்டு மறைத்துக் கொண்டான். அப்பொழுது ஆவிக்குரிய பிரகாரமாக அந்த மனிதனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவனோடு ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ காரியம் தவறாய் உள்ளது. அவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதை அறியாத குருடனாய் நியாயத்திற்கு செல்கிறான். தேவன் நியாயந்தீர்ப்பார். அவர்கள் இதை செய்த போது கவனியுங்கள், இந்த சந்ததியை இப்பொழுது அதை விசுவாசிக்கிறது. என்ன சம்பவித்தது என்பதை கவனியுங்கள். இப்பொழுது ஆபிரகாமினுடைய சந்ததியாகிய அவர்களில் சிலரை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. நாம் எபிரேய பிள்ளைகளை எடுத்துக் கொள்வோமாக. ஏனென்றால் அவர்கள் உண்மையாய் நின்று சிலை வழிபாட்டை பொறுத்துக் கொள்ள மனமில்லாதிருந்தனர். அவர்கள் அந்த தேசத்தை ராஜா செய்திருந்த சிலைக்கு பணிய மறுத்தனர். அது ஒரு பரிசுத்த மனிதனான தானியேலின் சாயலின்படி செய்யப்பட்டிருந்தது. புறஜாதியினம் போலியான பட்டத்தின் கீழாக ஒரு பரிசுத்த மனிதனின் சிலையை பணிந்து கொள்ள கொண்டு வரப்பட்டிருந்தது என்பதை காண்பித்தது. ஜனங்களின் சொல்லுங்களை ஆராய்ச்சி பணிய ஜனங்கள் பலவந்தம் பண்ணப்படும் போது அது அதே விதமாக போகிறது. அது வெளிப்பாட்டினால் உள்ளே வருகிறது. சுவற்றின் மேல் எழுதப்பட்டிருந்த கையெழுத்து தானியேலால் அந்த வார்த்தையை வியாக்கியானிக்க முடிந்தது. அதே விதமாகவே அது உள்ளே வந்து அதே விதமாகவே அது வெளியே போகிறது. புறஜாதியாரின் சொர்க்கத்தை குறித்து அதே விதமாகவே உள்ளது. கவனியுங்கள், அவர்கள் அதை செய்ய மறுத்தனர். அவர்கள் என்ன செய்தனர்? அவர்கள் ஆபிரகாமுடைய சந்ததியாய் இருந்து வார்த்தைக்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தனர். அவர்கள் சத்ருவினுடைய வாசலை அக்கினியை சுதந்திரித்துக் கொண்டனர். அவர்கள் அதை செய்தனர். நல்லது, தேவனுடைய வார்த்தையோ உண்மையுள்ளதா இருக்கிறது. தானியேல் ஒன்றான மெய்தேவனை ஆராதிப்பதற்காக சோதிக்கப்பட்டான். அவன் அதற்காக சோதிக்கப்பட்டான். அந்த சோதனையின் நேரத்தில் அவன் சோதனையில் நின்றான். நாம் கூறுவது போல அது அவனுக்கான மோசமான நிலைமையாக இருந்தது போன்று காணப்பட்ட பிறகு தேவன் என்ன செய்தார், என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் சிங்கத்திற்கு அவனை இரையாக அளிக்கப் போவதாயிருந்தார். ஆனால் தானியேல் அந்த சோதனைக்கு உண்மையாக தெரிந்திருந்து ஒன்றான மெய்தேவன் உண்டு என்று அறிந்து அவன் தன்னுடைய சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொண்டான். தேவனோ சிங்கத்தின் வாயை அடைத்திருந்தார். மோசே சோதனையில் என்ன எம்பிரே என்ற போலியான பாவனையாளர்களுக்கு முன்பாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தைக்கு உண்மையாய் தரித்திருந்தான். பாருங்கள், தேவன் இயற்கைக்கு மேம்பட்ட காரியத்தோடு அவரை சந்தித்து இந்த காரியங்களை செய்து போகும்படிக்கும் இந்த அடையாளங்களை காண்பிக்கவும் ஒவ்வொரு அடையாளமும் ஒரு சத்தத்தின் உடையதாக இருக்கும் என்றும் அவனிடத்தில் கூறியிருந்தான். மோசே அங்கு புறப்பட்டு சென்று அவன் அறிந்திருந்த மட்டும் அப்படியே உண்மையாயிருந்தான். அவன் கோலை தரையிலே போட அது ஒரு சர்ப்பமாக மாறினது. அப்பொழுது என்ன சம்பவித்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இதோ அந்த ஆள்மாறாட்டக்காரர்களும் வந்து அதே காரியத்தை செய்தனர். இப்பொழுது மோசே உடனே தன்னுடைய கரங்களை மேலே உயர்த்தி அது முற்றிலும் தவறு என்று நான் இருக்கிறேன். அவன் அங்கேயே தரித்திருந்து தேவன் பேரில் காத்திருந்தான். அவர் உண்மையாய் தரித்திருந்தான். எத்தனை ஆள்மாறாட்டக்காரர்கள் அங்கிருந்தாலும் அதை பொருட்படுத்தாமல் அவன் உண்மையாய் தரித்திருந்தான். அவன் இந்த ஜனங்களை அந்த இடத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியான தன்னுடைய கட்டளைக்கு உண்மையாய் தரித்திருந்த போது அவனுடைய வழியில் குறுக்கே தண்ணீர் நின்ற போது அவன் அதை சுதந்திரிக்கும்படி தேவன் அனுமதித்தார். அப்பொழுது அவனை வழிநடத்திக் கொண்டிருந்த அக்கினிஸ்தம்பத்தினால் அவன் அந்த வாசலை திறந்தான். அதன் பின்னர் அவன் ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு சென்றான். யோசுவா மற்றொரு மகத்தான தலைவன். யோசுவா மற்றும் காலேப் என்ற இருவர் மாத்திரமே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு சென்றனர். அவர்கள் காதேஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்தனர். அது அந்த நேரத்தில் உலகத்தின் மையமாய் இருந்தது. காரணம் அது
நியாயாசனமாக இருந்தது. And oh, they sent out 12 அவர்களோ spies to அந்த look at the தேசத்தை land. சுற்றி பார்க்க 12 And 12 வேலைக்காரர்களை of them come அனுப்பினர். back. அவர்கள் 12 திரும்பி வந்தனர். அப்பொழுது அவர்களில் 10 பேர், அது மிகவும் ஒரு கடினமான பணி, நாம் அதை சுதந்திரிக்க முடியாது, நாம் அந்த ஜனங்களுக்கு பக்கத்தில் வெட்டுக்கிளிகளைப் போல காணப்படுகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் யோசுவா என்ன செய்தான்? அவன் ஜனங்களை அமைதிப்படுத்தினான். அவன், ஒரு நிமிடம் பொறுங்கள், நாம் எவ்வளவு சிறியவர்களாக இருந்தாலும் அல்லது எவ்வளவு சிறுபான்மையினராக இருந்தாலும் கவலைப்பட வேண்டியதில்லை, நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றான். அவன் என்ன செய்து கொண்டிருந்தான்? அவன், நான் உங்களுக்கு தேசத்தை தருகிறேன், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்குலத்திற்கும் நீ போரிட வேண்டும் என்ற வாக்குதத்திற்கு உண்மையாய் நின்று கொண்டிருந்தான். தாயே, நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? தேவன் உங்களுடைய சுதந்திரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், ஆனால் அதனுடைய ஒவ்வொரு அங்கத்திற்கும் நீங்கள் போரிட வேண்டும். உங்களுடைய உள்ளங்கால் மிதிக்கும் இடமெல்லாம் நான் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்கிறேன். அடிச்சுவடு என்பது உண்மையாக பெற்றிருத்தல் என்று பொருள்படுகிறது. அவை யாவும் உங்களுடையதாய் உள்ளன. ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் உங்களுக்கு சொந்தமானதாய் உள்ளது. ஆனால் நீங்கள் இப்பொழுது அந்த வழியின் ஒவ்வொரு அங்கலத்திற்கும் போரிட வேண்டும். இப்பொழுது தேவன் என்ன கூறினார் என்பதை யோசுவா அறிந்திருந்தான். அவன் ஒரு ஆபிரகாமின் சந்ததியாய் இருந்தான். புரிகிறதா? அவன், தேவன் நமக்கு தேசத்தை கொடுத்து விட்டார் என்று நான் விசுவாசிக்கிறேன், நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று கூறினான். ஏனென்றால் அவன் சோதனையில் நின்றான். முழு இஸ்ரவேலின் கூட்டமும், எல்லா கோத்திரங்களும், எல்லா ஜனங்களும் எதிராக புலம்பி அழுது கதறினர். யோசுவாவே, அமைதியாயிருங்கள், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினார் என்றார். நீங்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும், என்ன எதிர்ப்பு இருந்தாலும், மருத்துவர் என்ன கூறினாலும் கவலைப்பட வேண்டியதில்லை. தேவன் வாக்குத்தத்தை அளித்துள்ளார். அதை நிறைவேற்றுவது தேவனை பொறுத்ததாய் உள்ளது. அவன் என்ன செய்தான்? அவன் யோர்தான் நதியண்டை வந்தபோது அவன் அந்த வாசலை சுதந்தரித்தான். அதைத்தான் அவன் செய்தான். எரிகோ ஒரு ஓட்டுக்குள் இருந்த ஒரு ஆமையை போல மூடப்பட்டிருந்தது. அவன் என்ன செய்தான்? அவன் அந்த வாசலை சுதந்தரித்தான். அவனுடைய சத்ருவும் கூட அவனை மேற்கொள்ள ஒரு நாள் முயற்சித்துக் கொண்டிருந்த போது அவன் சூரியனை அப்படியே தரித்திருக்கும்படி தன்னுடைய சத்ருவின் வாசலை அவ்வளவாய் சுதந்தரித்துக் கொண்டான். சூரியனோ அவனுக்கு கீழ்ப்படிந்து 24 மணி நேரமும் சுழலவே இல்லை. தேவன் அவருடைய வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவர் தம்முடைய வார்த்தையை தோற்கடிக்க முடியாதபடி பரலோகத்தின் வல்லமைகள் எல்லாவற்றையுமே உபயோகிப்பார். அவரால் காத்துக்கொள்ள முடியாத ஒரு வாக்குத்தத்தை அவர் ஒருபோதும் பண்ணினதே இல்லை. உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற கர்த்தர் நானே. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். ஆமென். நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் கூடும். யோசுவா அதை விசுவாசித்தான். எனவே தேவன் பூமியானது சுழல்வதை நிறுத்த வேண்டியதாக இருந்தது. மற்ற ஏதோ ஒரு வல்லமையினால், அவருடைய சொந்த வல்லமையினால் அதற்கு நிறுத்தப்பட்டது. யோசுவா தானே தன்னுடைய சத்துருவினுடைய பழி வாங்கி தீர்மானம். பூமியானது 24 மணி நேரமும் சுழலவே இல்லை. அவன் வாசல்களை சுதந்திரித்துக் கொண்டான். நிச்சயமாகவே அவன் சுதந்திரித்தான். தேவன் எப்போதுமே உண்மையுள்ளவராயிருக்கிறார். நாம் இன்னும் அதிகமான கதாநாயகர்களை குறித்து பார்க்க நேரம் இருந்தால் நலமாயிருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கோ இப்பொழுது ஏறக்குறைய 10 நிமிடங்களே உள்ளன. பாருங்கள், இந்த எல்லா விலையேறப்பட்ட கதாநாயகர்களும் அவர்கள் விசுவாசத்தின் மகத்தான வீரர்களாக இருந்தபோது அவர்கள் யாவரும் மரணத்தின் வாசலண்டையே மரித்து போயினர். அவர்கள் யாவரும் சரியாக மரணத்தின் வாசலண்டையே அழிந்து போயினர். அதன் பின்னர் ஆபிரகாமின் ராஜரீக வித்தும் கூட வந்தார். அவர்கள் எல்லோருமே ஈசாக்கிலிருந்து வந்த மாம்ச பிரகாரமான சந்ததியாய் இருந்தனர். ஆனால் இங்கே ஆபிரகாமின் ராஜரீக சந்ததி வந்தார். அது கிறிஸ்துவாய் இருந்தது. ஆபிரகாமுடைய விசுவாச சந்ததியார். நாம் என்னவாய் இருக்க வேண்டுமோ அந்த விதமாக நாம் எப்படி இருக்கிறோமா அல்லது இல்லையா என்று பார்ப்போம். மாம்ச பிரகாரமான சந்ததி ஒரு மாதிரியாய் மாத்திரமே இருந்தது. மற்ற யாவரும் மாம்ச பிரகாரமாக பிறந்திருந்தனர். ஆனால் அவர் ஒரு கன்னிப்பிறப்பாய் வந்தார். பாருங்கள், அது ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கவில்லை. அப்பொழுது ஒரு யூதன், அவர் விசுவாச சந்ததியின் வாக்குதத்தின் மூலம் வந்தார். ஆகையால் நாம் இந்த மனிதனூடாக அவருடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். அவர் என்ன செய்தார் என்று கவனியுங்கள். அவர் பூமியில் இருந்தபோது அவர் ஜெயங்கொண்டு அவருக்கு இருந்த ஒவ்வொரு சத்துருவின் வாசலையும் சுதந்திரித்துக் கொண்டார். ராஜரீக வித்து. அவர் அதை வார்த்தையினால் அவர் அதை ஜெயங்கொண்டார். அவர் நமக்காக சுகவீனத்தின் வாசலை ஜெயித்தார். அதை செய்யவே அவர் வந்தார். அவர் சுகவீனமுள்ள ஜனங்களை நினைவிருக்கட்டும், அவர் அந்த வாசலை ஜெயித்தார். எனவே நீங்கள் அதை ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை. அவர் அதை ஜெயித்து விட்டார். மற்ற மனிதர்கள் தங்களுடைய சொந்த வாசலை
ஜெயங்கொள்ள வேண்டியதாக But you இருந்தது. don't have to conquer. ஆனால் It's already நீங்கள் conquered. ஜெயங்கொள்ள வேண்டியதில்லை. He அது conquered the gates ஏற்கனவே of sickness. ஜெயங்கொள்ளப்பட்டாயிற்று. அவர் சுகவீனத்தின் வாசல்களை ஜெயங்கொண்டார். And what did he do? When he conquered அவர் the gates of சுகவீனத்தின் sickness, வாசல்களை ஜெயங்கொண்ட போது saying, அவர் என்ன செய்தார்? உதாரணமாக அவர் he நீங்கள் would, பூமியிலே whatever கேட்டுக்கொள்வது you எதுவோ, asked on earth, நீங்கள் whatever பூமியிலே you கட்டுவது bound on எதுவோ, earth, he அவர் would அதை bind it in பரலோகத்தில் heaven. கட்டுவார். வாசலின் keys to the திறவுகோல்களை gate. நமக்கு கொடுத்திருக்கிறார். He conquered the gate of temptation. அவர் By the வார்த்தையினால் சோதனையின் And the வாசலை keys ஜெயித்தார். was resist அந்த the திறவுகோல்கள் enemy and he'll flee from you. சத்துருவுக்கு எடுத்து நில்லுங்கள், He conquered அப்பொழுது love. அவன் உங்களை விட்டு ஓடி போவார் Conquered every என்றாயிருக்கிறார். sickness. அவர் அவை conquered எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். And he ஒவ்வொரு conquered சுகவீனத்தையும் hell. ஜெயித்து விட்டார். He conquered அவர் death மரணத்தை and ஜெயித்தார். hell. அவர் பாதாளத்தை ஜெயித்தார். அவர் மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார். He மற்றவர்கள் conquered ஜெயம் கொள்ள what the முடியாது. others couldn't conquer அவர் because ஜெயம் கொண்டார். they're the natural ஏனென்றால் seed. அவர்கள் எல்லோரும் This is the மாம்ச spiritual பிரகாரமான seed. சந்ததியாயிருக்கின்றனர். He conquered the இதுவோ gate ஆவிக்குரிய of சந்ததியாய் the grave and அவர் rose கல்லறையின் up on வாசலை the third ஜெயம் கொண்டு day for our நம்மை நீதிமான்களாக்க justification. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். And now நாம் we are இப்பொழுது முற்றிலும் more conquered. ஜெயங்கொள்ளுவர்களாய் இருக்கிறோம். நாம் We just walk right முற்றிலும் into it as in the ஜெயங்கொள்ளுவர்களாக heaven. சுதந்திரமாக More அதற்குள் than conquered. நடந்து செல்கிறோம். இப்பொழுதோ Now we are நாம் dealing with தோற்கடிக்கப்பட்ட ஒரு a சத்துருவோடு ஈடுபட்டுக் defeated கொண்டிருக்கிறோம். enemy. சுகவீனம் Sickness is தோற்கடிக்கப்பட்டாயிற்று. defeated. மரணம் தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Death is defeated. பாதாளம் Hell is defeated. தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Everything ஒவ்வொரு is காரியமும் defeated. தோற்கடிக்கப்பட்டாயிற்று. Oh, my. ஓ என்னே, Wish I was twice my என்னுடைய size. I உருவம் make you feel twice as good. இருமடங்கு பெரியதாக இருந்திருந்தால் அப்பொழுது நான் இருமடங்கு நலமாக இருப்பதை உணர்ந்திருந்திருப்பேன். Disputing நாம் with a ஜெயங்கொள்ளப்பட்ட ஒரு conquered enemy. சத்துருவோடு வாதிட்டுக் கொண்டிருக்கிறோம். அவர்கள் பவுலுடைய தலையை துண்டிக்க ஒரு மேடையை கட்டிக் கொண்டிருந்த போது அவர், ஓ மரணமே, உன் கூரை எங்கே? நீ என்னை எங்கே நிம்மதியற்றவனாக்கி சத்தமிட செய்ய முடியும் என்பதை எனக்கு காண்பி. பாதாளமே, உன் ஜெயம் எங்கே? நீ என்னை எங்கே மூடிவிட முடியும் என்று நீ நினைக்கிறாயா? நான் உனக்கு அங்குள்ள ஒரு காலியான கல்லறையை சுட்டி காண்பித்தேன். நான் அவருக்குள் இருக்கிறேன். அவர் என்னை கடைசி நாளில் எழுப்புவார் என்று கூற முடிந்ததில் வியப்பொன்றுமில்லையே. ஒரு தோற்கடிக்கப்பட்ட சத்துரு ஆபிரகாமின் ராஜரீக வித்து இப்பொழுது மாம்ச பிரகாரமான சந்ததியால் அதை சுட்டிக்காட்ட முடியவில்லை. ஆனால் ராஜரீக வித்தினால் ஜெயங்கொள்ள முடிந்தபடியால் ஏற்கனவே ஜெயங்கொண்டாயிற்று. ஏனென்றால் அவர் நமக்கு முன்பாக சென்று நமக்காக ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டார். அவர் இப்பொழுது 2000 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் நமக்கு மத்தியிலே வல்லமையுள்ள ஜெய வீரராக நிற்கிறார். அவர் சுகவீரத்தை மாத்திரம் ஜெயங்கொள்ளவில்லை, அவர் சுகவீரத்தை ஜெயங்கொண்டார். அவர் சோதனையை ஜெயங்கொண்டார். அவர் ஒவ்வொரு சத்துருவையும் ஜெயங்கொண்டார். அவர் மரணத்தை ஜெயங்கொண்டார். அவர் பாதாளத்தை ஜெயங்கொண்டார். அவர் கல்லறையை ஜெயங்கொண்டு மீண்டும் உயிரோடு எழுந்தார். 2000 வருடங்கள் கழித்து இங்கே அவர் நமக்கு மத்தியில் இருந்து இந்த பிற்பகல் வேளையில் தம்மை வல்லமையுள்ள ஜெயவீரராக அடையாளம் காட்டுகிறாரே. அவர் இன்னமும் இங்கே உயிருள்ளவராக இருந்து கொண்டு நம்முடைய வாக்குதத்தை உபகாரப்படுத்திக் கொண்டிருக்கிற ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியாக இருக்கிறாரே. ஓ என்ன சத்ருவோ, அவர் தம்முடைய சத்ருவின் வாசல்களை ஜெயங்கொள்வார். அந்த சந்ததிக்கு அவர் யாருக்கு தம்மை உபகாரப்படுத்த இங்கே உயிரோடு நிற்கிறார், அந்த முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் அதை காண முடியும். அவர் அதை ஜெயங்கொண்டார். யார்? அவருடைய சோதனைக்கு பிறகு வார்த்தையின் வாக்குதத்தை கொண்டு அவர்கள் கிறிஸ்துவின் சரத்துக்குள்ளாக பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடப்பட்டு அவர்களுக்கு உறுதிப்படுத்தப்பட்டது. என்ன? எபிரேயர் 13:8 படியே ஆகும். அவர்கள் பரிசுத்த ஆவியால் அங்கே முத்திரையிடப்பட்டிருக்கின்றனர். அந்த பரிசுத்த ஆவியாக இருந்த, அதாவது ஆபிரகாம் அதை முன்னரே கண்டார். அவர் அதை விசுவாசத்தின் மூலம் விசுவாசித்தார். நாம் இப்பொழுது ஏற்றுக்கொண்டு அவர் என்ன கூறினார் என்ற வாக்குதத்தையே திரும்பி பார்க்கிறோம். யோவான் 14:12 படி உயிர்த்தெழுந்த ஜெயவீரரால் தாமே இந்த கடைசி நாட்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஏதோ ஒரு முறைமையினால் அல்ல, ஆனால் ஒரு நபரால், கிறிஸ்துவினால், ஜெயவீரராலே ஆகும். என்னுடைய சபையினால் அல்ல, என்னுடைய பாப்டிஸ்ட் சபையினால் அல்ல, அல்லது என்னுடைய பிரெஸ்பிட்டேரியன் மெத்தோடிஸ்ட் அல்லது பெந்தேகோஸ்தேக்களினால் அல்ல, அதன் மூலமாய் அல்ல, ஆனால் இயேசு கிறிஸ்துவினாலே ஆகும். அவர் இன்றைக்கு ஜீவிக்கிறார். அவர் நம்மை நீதிமான்களாக வைத்திருந்தார். அவர் படைத்திருக்கிறபடியால் நாமும் கூட படைத்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும், ஒரு பகுதி வார்த்தையினால் அல்ல, ஒவ்வொரு வார்த்தையினாலும் படைப்பார். நானே உயிர்த்தெழுந்தவன், ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். ஒவ்வொரு சத்ருவின் வாசலையும் கைப்பற்றுதல். அவனால் எப்படி பாஸ்வத் அவர்களை ஜெயங்கொள்ள முடியும்?
Bosworth is in the தேவனுக்குள் இருந்தார். அந்த காரணத்தால் தான் அவர் இப்பொழுது இதுவே என்னுடைய ஜீவியத்தின் மிக மகிழ்ச்சியான வேலை என்றார். அவர் வல்லமையுள்ள ஜெயவீரரை அறிந்திருந்தார். அவருடைய உறுதி அவரோடு சார்ந்திருந்தது. ஓ என்ன இப்பொழுது நம்மால் பாட முடியும். ஜீவிக்கும் போது அவர் என்னை நேசித்தார். மரிக்கும் போது அவர் என்னை ரட்சித்தார். அடக்கம் பண்ணப்படும் போது அவர் என்னுடைய பாவங்களை அதிதூரம் கொண்டு சென்றார். உயிர் தெழுந்த போது அவர் என்னை இலவசமாய் என்றென்றுமாய் நீதிமானாக்கினார். என்றோ ஒரு நாள் அவர் வருகிறார். ஓஹோ மகிமையான நாள். தோற்கடிக்கப்படுவது போன்று தென்பட்டவர்களுக்கோ எடி ப்ரூனட் அவர்கள் தான் என்று நான் நினைக்கிறேன். அவரால் தன்னுடைய கிறிஸ்தவ பாடல்களை விற்க முடியவில்லை. யாருக்குமே அவைகள் தேவைப்படவில்லை. அவர்களால் அதனோடு ஒன்றுமே செய்ய முடியாதா இருந்தது. ஓ தோற்கடிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. ஒரு நாள் பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்தார். அவருடைய சத்துருவின் வாசல் அது அவருடைய பாடலின் எடுத்து தொகுப்பினை ஏற்க மனதா இல்லையே. ஆவியானவர் அவரை தொட்டபொழுது அவர் ஒரு பேராவை பிடித்தார். அப்போது தேவன் முதலில் ஒரு பாடலை எடுத்து இயேசுவின் நாமத்தின் வல்லமைக்கு எல்லா வாழ்த்துமா தூதர்கள் சாஷ்டாங்கமாய் விழுந்து பணியேற்று ராஜமுடியை கொண்டு வந்து எல்லோருக்கும் கர்த்தரான அவருக்கு முடிசூட்டுங்கள். குருவான ஃபேனி கிராஸ்பி அவர்களிடம் ஒரு சமயம் இது உனக்கு எதை பொருட்படுத்துகிறது என்று கேட்டனர். எல்விஸ் பிரெஸ்லி செய்தது போல அல்லது கிறிஸ்துவின் சபை என்ற ஸ்தாபனத்தை சார்ந்த பூன் அவர்கள் செய்தது போல அல்லது ரெட் ஃபோலி செய்தது போல ஃபேனி கிராஸ்பி சேஷ்டபுத்திர பாகத்தை விட்டுவிடவில்லை. இவர்களோ தங்களுடைய திறமைகளை உலகத்துக்கு விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் காடிலா கார்களையும் $10,00,000 தங்க பரிசுகளையும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஃபேனி கிராஸ்பியோ தன்னுடைய ஸ்தானத்திற்கு உண்மையாய் தரித்திருந்தாள். அவளோ கதறினாள், ஓ சாந்தமான ரட்சகரே என்னை கடந்து செல்லாதேயும், என்னுடைய தாழ்மையான கூக்குரலுக்கு செவிகொடும், மற்றவர்கள் என்னை கூப்பிட்டுக் கொண்டிருக்கையில் என்னை கடந்து சென்று விடாதேயும், நீரே என்னுடைய ஆறுதல் எல்லாவற்றுக்குமான என் ஜீவனை பார்க்கிலும் மேலானவர், பூலோகத்தில் உம்மை தவிர வேறு யார் எனக்கு உண்டு, அல்லது பரலோகத்திலும் உண்மை இல்லாமல் யார் எனக்கு உண்டு. அவர்களோ நீ பரலோகத்துக்கு செல்லும் போது குருடாய் இருந்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவளோ நான் எப்படியும் அவரை அறிந்து கொள்வேன் என்றார். அதற்கு அவர்களோ நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அப்பொழுதும் அவள் நான் அவரை அறிந்து கொள்வேன் என்றாள். அதற்கு அவர்கள் திருமதி கிராஸ்பி உன்னால் $10,00,000 சம்பாதிக்க முடியும் என்றார். அப்பொழுது அவளோ எனக்கு $10,00,000 வேண்டாம் என்றாள். மேலும் நீ எப்படி அவரை அறிந்து கொள்வாய் என்று கேட்டனர். அதற்கு அவர் கூறினார், நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன், நீக்கப்பட்டவர்களோடு அவருடைய பக்கத்தில் நான் நின்று நான் அவரை அறிந்து கொள்வேன், நான் அவரை அறிந்து கொள்வேன். என்னால் அவரை காண முடியவில்லை என்றால் நான் அவருடைய கரங்களில் ஆணிகள் கடாவப்பட்ட தழும்புகளை தடவி பார்த்து உணர்ந்து கொள்வேன். அவள் தன்னுடைய சத்துருவின் வாசலை ஜெயங்கொண்டாள். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் நலமாயிருக்கிறீர்கள். அவர் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் உங்களுக்கு எந்த திறவுகோல் தேவைப்படுகிறதோ அதை கேளுங்கள். எந்த வாசலை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அதை கேளுங்கள். நீங்கள் கேட்டுக்கொள்ளப்படுவதிலோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் தரித்திருந்தால் உங்களுக்கு முன்பாக வருகிற எந்த சத்துருனுடைய வாசலையும் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்றால் நீங்கள் ஆபிரகாமின் ராஜரீக சந்ததியா இருக்கிறீர்கள். உங்களுக்கு முன்பாக எந்த விதமான ஒரு வாசல் இருக்கிறது அது சுதந்திரமாய் இருந்தால் நீங்கள் அதற்காக கொள்ளுகிறவர்களா இருக்கிறீர்கள். அப்படியானால் நம்மால் இவ்வாறு கூறி இந்த கிருபையுள்ள பழைய பாடலை பாட முடியும். புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் என்னுடையதாய் உள்ளது. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு வசனமும் மிகவும் தெய்வீகமானது. அவருடைய தெய்வீக அன்பில் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் என்னுடையதாய் உள்ளது. நாம் முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்களா இருக்கிறோம். ஆபிரகாமின் சந்ததி சத்துருவின் வாசலை சுதந்திரித்துக் கொள்ளுமே. இந்த காரியங்கள் சம்பவிக்க முடியாது என்று அவர்கள் கூறும்போது அவர்கள் அதை ஒரு பிசாசு அல்லது பெயல்செபூல் அல்லது மற்ற வேற ஏதோ ஒன்று என்று அழைக்க விரும்பும் போது தேவன் நிச்சயமாகவே ஒவ்வொரு வாசலையும் ஜெயங்கொண்டு சத்துருவை மேற்கொள்கிறார். நாம் ஜெபம் செய்வோமா? கர்த்தாவே, ஒரு கால் ஆபிரகாமின் சந்ததி கர்த்தாவே அவர்கள் அதை காண்பார்கள் என்பதை எப்படி வார்த்தையானது அந்த உண்மையான நோக்கத்தை படாமல் விட முடியும். அவர்கள் இப்பொழுதே புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபவரிசையில் வருகிற ஒவ்வொரு நபரும் குணமடைவார்களாக. கர்த்தாவே, இன்னும் இங்கு வேறு யாராவது இன்னமும் தங்களுடைய அறிக்கையை செய்யாமல் பகிரங்கமாக நிற்காமல் கிறிஸ்துவுக்காக நிற்காமல் இருந்தால், எல்லா குறைந்த சம்பிரதாயமான கோட்பாடுகளையும் மறுக்க ஆயத்தமாக இருந்தால்,
மரித்த காரியங்களை அவர்களிடத்திலிருந்து நீரே தூரமாய் எடுத்துக் போடும். அவர்கள் இப்பொழுதே நான் அவரை என்னுடைய இரட்சகராக ஏற்றுக்கொள்வேன் என்று கூறுவார்களாக. அப்பொழுது நீர் அந்த நாளில் அவர்களுக்காக நிற்பீர். நம்முடைய தலைகளை நாம் தாழ்த்திருக்கையில் அவர்கள் ஜெபத்திற்காக சற்று நேரம் நிற்க வேண்டும் என்று விரும்புவார்களே, ஆனால் நான் அவருக்காக இப்பொழுது நிற்க விரும்புகிறேன். அப்பொழுது அந்த நாளிலே அவருடைய தெய்வீக பிரசன்னத்தில் அவர் எனக்காக நிற்பார் என்று கூறுவார்களாக. நீங்கள் நிற்கிறீர்களேயானால் உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் காணப்படும்படியான தருணத்தை உங்களுக்கு அளிக்க நான் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் எந்த சபையிலாவது சேர்ந்து கொள்ளும்படிக்கு நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் இங்கிருந்து அவரை அறியாமல் இருந்தால் நீங்கள் கிறிஸ்துவனிடத்துக்கு வரும்படிக்கு நான் கேட்டுக் கொண்டிருக்கிறேன். தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. மற்ற யாரையும் நான் இப்பொழுது இருக்க விரும்புகிறேன் என்று கூறுகிறீர்களா? பெண்மணியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விரும்புகிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் இந்த பிற்பகல் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக் கொள்கிறேன். இந்த அருமையான ஜனங்கள் புருஷரும் ஸ்திரீகளும் எழுப்பி நின்று நான் இந்த பிற்பகலில் என்னுடைய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வேன் என்று கூறுவார்களாக. அந்த நாளிலே மருத்துவர் விபத்தின் அழிவு அவருடைய இரத்தமானது சிந்திக் கொண்டிருக்கிறது. மரணம் அவர் மீது அவர் மீது வந்துள்ளது என்று கூறுகிற போது, இல்லை என்றால் ஒரு நாள் காலையில் நீ உன்னுடைய தீர்மானத்தை நினைவு கூறுவாய். நீங்களோ இப்பொழுது அவருக்காக நிற்கிறீர்கள். நீங்கள் மனுஷனுக்கு முன்பாக என்னை வெட்கப்படுகிறீர்களானால் நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் உங்களை குறித்து வெட்கப்படுகிறேன். ஆனால் மனுஷருக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கை செய்தால் நானும் என் பிதாவுக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் அவரை குறித்து அறிக்கை செய்வேன். என் சகோதரியே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அங்கே மாடியின் முகப்பில் எங்காவது வேறு யாரேனும் இருக்கிறீர்களா? நாங்கள் காத்துக் கொண்டிருக்கையில் இப்பொழுதே கூறுங்கள். அவர்களில் சிலர் கட்டடத்தின் மையத்தில் அதிக பேர் இருக்கிறார்களா? சரி நண்பரே, நான் உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். வார்த்தையானது வளமான நிலத்தில் விடுமையானால் கிழக்கண்டையில் இருந்த ஸ்திரீயை போல அவள் புரிந்து கொண்டாள். உலக தோற்றம் முதல் பரலோகத்தில் அந்த வெளிச்சம் அதில் பட்டவுடனே அவள் அதை அடையாளம் கண்டு கொண்டாள். என் சகோதரனே, தேவன் உம்மை ஆசீர்வதிப்பாராக. அது ஒரு தீர்மானமாய் என் சகோதரனே, தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மகத்தான காரியங்களை செய்திருக்கலாம். நீங்கள் எப்போதும் செய்ததிலேயே மகத்தான காரியத்தையே இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறீர்கள். அது கிறிஸ்துவுக்காக நிற்பதேயாகும். எங்கள் பரலோக பிதாவே, இந்த பிற்பகலில் வித்தானது சில நிலத்தின் மேல் விழுந்துள்ளது. நாங்கள் ஜீவனானது முளைத்தெழும்புகிறதை காண்கிறோம். புருஷரும் ஸ்திரீகளும் தங்களுடைய காலூன்றி எழும்பி நிற்கிறார்கள். சர்வ வியாபியாயும் சகலமும் அறிந்தவராயும் சர்வ வல்லமையும் படைத்த எல்லாவற்றையும் காண்கிற தேவனுடைய கண் அவர்களை காண்கிறது. அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். நான் அவர்களை இப்பொழுது வெற்றி சின்னங்களாக உம்மிடத்தில் அளிக்கிறேன். இப்பொழுது அங்கே நின்று கொண்டிருக்கிற அவர்களுடைய இந்த அனுபவமானது அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்பதை அறிந்து, இது எதை பொருட்படுத்துகிறது என்பதை அறிந்து, கர்த்தருடைய நிந்திக்கப்பட்ட சிலரோடு தங்களுடைய தீர்மானத்தை எடுக்கும்படிக்கு அவர்கள் நிற்பார்களாக. அவர்கள் அந்த நாளிலே உம்முடைய பிரசன்னத்தில் நிற்கும் வரையில் அவர்கள் எப்போதும் உண்மையாய் நிலைத்திருப்பார்களாக. அப்பொழுது அந்த அழகான சத்தம், ஆம், ஒரு நாள் டென்ஹாம் ஸ்பிரிங்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிறு இடத்தில் அவன் எனக்காக நின்றான். இப்பொழுது நான் அவனுக்காக அல்லது அவளுக்காக நிற்பேன். கர்த்தாவே, என்னை அருளும். அவர்கள் இயேசுவின் நாமத்தில் உம்முடையவர்களாய் இருக்கிறார்கள். ஆமென். தேவன் உங்களுடைய தீர்மானத்திற்காக உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் எப்போதுமே, அதாவது இப்போது இந்த ஒரு காரியத்தை எனக்காக செய்யுங்கள். உங்களை சுற்றிலும் எங்கே இந்த போதகர்கள் இருக்கிறார்கள் என்பதை கண்டு ஒரு சிலரை பார்த்து அவர்களிடத்தில் பேசுங்கள். நீங்கள் இன்னமும் கிறிஸ்தவ ஞானஸ்தானம் பண்ணப்படாமல் இருந்தால் ஞானஸ்தானம் பெற்றுக் கொள்ளுங்கள். இப்பொழுது உங்களை விசுவாசிகளுக்கு மத்தியில், உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில், பாவன விசுவாசிகளுக்கு மத்தியில் அல்ல, உண்மையான விசுவாசிகளுக்கு மத்தியில் இணைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கையில் நாம் இந்த உருமால்களுக்காக ஜெபிப்போமாக. பரலோக பிதாவே, இந்த உருமால்கள் இப்பொழுது வெளியே செல்கின்றன. எனக்கு அவை எங்கே செல்கின்றன என்று தெரியாது. ஒரு பார்வையற்ற வயோதிக தந்தை எங்கோ ஒரு சிறு செட்டு இந்த உருமால் வருவதற்காக அமர்ந்து கொண்டு காத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு சிறு குழந்தை எங்கே மருத்துவமனை படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருக்கலாம். ஒரு தாய் நின்று கொண்டு பரபரப்புடன் உருமால் திரும்பி வருவதற்காக காத்துக் கொண்டிருக்கலாம். பரலோக பிதாவே, நீர் அவைகளோட செல்லும் என்று நான் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உம்முடைய பிரசன்னத்தின் ஒரு அடையாளமாக நாங்கள் உம்முடைய வார்த்தையை பிரசங்கித்துள்ளபடியால்
உம்மிலுள்ள எங்களுடைய விசுவாசம், ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம், இயேசு கிறிஸ்துவினால் உருவாக்கப்பட்ட எங்களிடத்திற்கு கொடுக்கப்பட்ட விசுவாசமான இந்த உருமால்களோடு சேர்ந்து அது வைக்கப்படுகின்ற ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவதாக நாங்கள் அவைகளை இயேசுவின் நாமத்தில் அனுப்புகிறோம். ஆமென். இப்பொழுது நாம் ஜெப வரிசையை அடைப்பதற்கு முன்னர் ஒரு நிமிடம் அப்படியே இருங்கள். சர்வ வல்லமை படைத்த வல்லமையுள்ள தேவன், மகத்தான ஒருவர், எல்லாவற்றுக்கும் போதுமான ஒருவர். தயவு செய்து நண்பர்களே, நான் வியாதிஸ்தருக்காக ஜெபிக்க போகிறேன். நான் உங்களுக்கு கூறும்படிக்கு எந்த காரியத்தையும் பெற்றுக் கொள்ளாமல் இருக்கலாம். உங்களில் சிலர் அந்த நேரத்துக்கு முன்னரே போய்விடலாம். நீங்கள் என்னவா இருந்தாலும், நீங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் நிற்காமல் இருந்தாலும், நீங்கள் நிச்சயம் இல்லாமல் இருந்தால், நீங்கள் ஒரு சபையின் ஒரு அங்கத்தினராய் இருந்தால் அது ஒரு நல்ல காரியம்தான். ஆனால் அது போதுமானதல்ல. பாருங்கள், அந்த ஐஸ்வர்யமான வாலிப அதிபதி சபையின் ஒரு அங்கத்தினராய் இருந்தான். புரிகிறதா? அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள தான் என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்டான். அவன் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவன் நடந்து சென்று விட்டான். அந்த வாலிபன் என்ன ஒரு முட்டாள்தனமான காரியத்தை செய்தான். அவனுடைய ஸ்தானத்தை எடுத்துக் கொள்ளாதீர்கள். அவன் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட கடைசி நேரம் உங்களுக்கு நினைவிருக்கிறதா? கொஞ்சம் கழித்து அவன் செழித்தான். அவன் ஐஸ்வர்யவானானான். அவனுடைய களஞ்சியங்கள் நிரம்பி வடிந்தோடும் அளவிற்கு அவன் ஒரு நிலையினை அடைந்தான். ஆனால் அதன் பின்னர் நாம் அவனுடைய கடைசி அடையாளத்தை நரகத்தில் அக்னி ஜுவாலையில் வேதனைப்படுவதில் கண்டடைகிறோம். அது உங்களுக்கு சம்பவிக்க அனுமதிக்காதீர்கள். வேண்டாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாலிப ஜனங்களாகிய நீங்கள், வாலிப பெண்களாகிய நீங்கள் வாழ்க்கையின் திருப்பத்தை தயவு செய்து அதை செய்யுங்கள். உங்களுடைய சகோதரனான உங்களை நேசிக்கிற ஒருவனாகிய எனக்கு செவி கொடுங்கள். நான் உங்களை நேசிக்கிறபடியா நான் இங்கே இருக்கிறேன். நான் தேவனை நேசிக்கிறேன். நான் உங்களையும் நேசிக்கிறேன். நான் உங்களை நேசிக்கவில்லை என்றால் என்னால் தேவனை நேசிக்க முடியாது. சரியாக கூறினார். நீங்கள் ஒரு புகழுரையை கூற வேண்டும் என்று இருந்தால் அதை அங்கே உள்ள என் மகனுக்கு அல்லது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு கூற வேண்டும் என்று நான் விரும்புவேன். நானோ அந்த புகழுரை இல்லாமலேயே போய்விடுவேன். எந்த பெற்றோரும் அதையே செய்வார்கள். எனவே தேவனும் அவண்ணமாகவே செய்வார். புரிகிறதா? அவருடைய ஜனங்களை நேசியுங்கள். ஒருவரை ஒருவர் நேசியுங்கள். நீர் அவர்களை எதற்காக? அசலான அன்பு திருத்துதலாய் உள்ளது. உங்களுடைய பிள்ளை வீதியிலே உட்கார்ந்து கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் நல்லது சிறுவனே அங்கேயே அமர்ந்திரு, அவன் அதை செய்யக்கூடாது. ஆனால் நான் அவருடைய சிறு உணவுகளை உட்படுத்த விரும்பவில்லை என்று கூறினார். நீங்கள் அவனை நேசிக்கவில்லை, அவன் அங்கேயே கொல்லப்படுவான். நீங்கள் அவனை நேசிப்பீர்களேயானால் அப்பொழுது நீங்கள் அவனை உள்ளே அழைத்து வந்து அவனுக்கு ஒரு அடி கொடுப்பீர்கள். நீங்கள் அவனை கீழ்ப்படிய செய்வீர்கள். அந்த விதமாகவே தேவன் செய்கிறார். அன்பு திருத்துகிறதாய் உள்ளது. அது அசலான அன்பாய் உள்ளது. ஒரு பிரசங்கியார் ஸ்திரீகளாகிய உங்களுடைய தலைமுடியை குட்டையாக வைத்துக் கொள்ளவும், வண்ணம் பூசவும், அது போன்றவைகளை உபயோகிக்கும் அனுமதிக்கும் போது உங்களை திருத்துகிறீர்கள். அசலான அன்பு அங்கே இல்லை. அதை தவறு என்று அழைக்க மாட்டார்கள். நீங்கள் புருஷர்கள் 3 அல்லது 4 முறை விவாகம் செய்யவும் இன்னும் இந்த எல்லா மற்ற காரியங்களை செய்ய அனுமதித்து விட்டு அதனை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட பார்க்கிறீர்கள். அங்கே அசலான அன்பே இருக்கவில்லை. நீங்கள் ஒரு சபையில் சேர்ந்து கொள்ள அனுமதித்து உங்களை முதுகிலே தட்டிக் கொடுத்து உங்களை ஏதோ ஒரு கோட்பாட்டினால் திக்குமுக்காடு செய்து பின்னர் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவ்வளவுதான். அதாவது பரிசுத்த சபையில் சேர்ந்து கொள்வதையாக அங்கே அன்பே இல்லை என்றால் அந்த மனிதன் தாமே முழுவதும் இழக்கப்பட்டிருக்கிறான். அவன் புரிந்து கொள்ளவில்லை. அசலான அன்போ திருத்துகிறதாய் உள்ளது. தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை திரும்ப கொண்டு வருகிறது. இயேசுவை நோக்கி பாருங்கள். அவர் எப்படி என்ன கூறினார் என்று பாருங்கள். ஏனென்றால் அவர் அவர்களை நேசித்தார். அவர்கள் அவருடைய இரத்தத்துக்காக கூப்பிட்டுக் கொண்டிருந்த போதும் கூட அவர்களுடைய ஸ்தானத்தில் அவர் மரித்தார். இப்பொழுது மகத்தான பரிசுத்த ஆவியானவர், நான் ஒரு நிமிடம் அப்படியே காத்திருக்க வேண்டும். நாம் தூங்குவதற்கு முன்னர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என் மீது வரும் வரை நான் பிரசங்கித்துக் கொண்டே வருகிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பிற்காக உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இங்குள்ள ஒவ்வொருவரும் நீங்கள் எங்கே இருந்தாலும், கட்டிடத்தில் எங்கே இருந்தாலும் அப்படியே ஒரு நிமிடம் ஜெபம் செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசுவே, எனக்கு உதவி செய்யும், எனக்கு உதவி செய்யும், நான் உம்முடைய வஸ்திரத்தை தொடட்டும் என்று கூறுங்கள். இயேசு கூறினார். உங்களுக்கு தெரியுமா, அந்த ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தை தொட்டபோது அவர் சரீர பிரகாரமாக அதை உணரவில்லை. ஆனால் அவர் திரும்பி சுற்றி பார்த்து அவள் யாராய் இருந்தாள் என்றும் அவள் என்ன செய்தாள் என்றும் அறிந்திருந்தார். இந்த பிற்பகலில் அவர் அதே மாறாத இயேசுவாய் இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அது உண்மை என்றும் இந்த வாக்குத்தத்தத்தை பண்ணின தேவன் இன்னமும் ஒரு முறை அவரை காண்பிக்கலாம் என்றும் நாம் சோதோமின் நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றும் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? இந்த கட்டடத்தில்
அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். அது சோதோமில் இருந்தது போன்றே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முழு அமைப்பு முறையும், உலக அமைப்பு முறையும், ஒவ்வொரு காரியமும், சபை அமைப்பு முறையும், அரசியல் ஒழுங்குமுறையும் மாசுபடுத்ததாகிவிட்டது. எந்த காரியமும் இல்லை. அரசியல் மிகவும் சீர்கேடடைந்து விட்டது. முறைமைகள் எங்கும் நம்முடைய சர்வாதிகாரிகள் அவை யாவும் சீர்கேடாகியுள்ளது. சபையும் அதே விதமாக மாறியுள்ளது. குடும்பங்களும் அதே விதமாக மாறியுள்ளன. அது அப்படியே சீர்கேடாய் உள்ளது. சோதோமாயிற்று. அப்பொழுது நினைவிருக்கட்டும், தேவனை குறித்து முன்பாக வைத்துள்ளார். அப்பொழுது அவர் தன்னை மாம்ச சரீரத்தில் வெளிப்படுத்துவார் என்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரன் காட்சியில் வரும் சோதோமுக்கு முன்னர் அவர் செய்ததை போன்றே செய்வார் என்பதும் நினைவிருக்கட்டும். அவர் முதல் முறை செய்தது போல அதை அறிமுகம் செய்ய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனுக்கு முன்னோடியாக ஒருவரை அனுப்புவதாக அவர் வாக்களித்தார். மேலும் அவர் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுகின்ற போதும் என்றார். I don't know you. Miss Thompson, that female trouble and complications you எனக்கு உங்களை தெரியாது. குமாரி தாம்சன் அவர்களே, அது ஸ்திரீகளுக்கான கோளாறு மற்றும் சிக்கல்கள். தேவன் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமா? நீங்கள் விசுவாசிப்பீர்களா? குமாரி தாமஸ், அவர் உங்களை குணப்படுத்துவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். சரியாக உங்களுக்கு பின்னால் ஒரு பெண்மணி உட்கார்ந்து கொண்டிருக்கிறாள். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் வலியுடைய மூட்டுவீக்கத்தில் இருக்கிறாள். அவளுக்கு பக்கத்தில் ஒருவர் வயிற்று வலியோடு ஜெபித்துக் கொண்டும் கூட இருக்கிறாள். நீங்கள் அது இல்லாமல் போவதை உணரப் போகிறீர்கள். நீங்கள் கவனிக்கவில்லை. நீங்கள் இங்கிருந்து வரவில்லை. மிசிசிப்பியிலிருந்து வந்திருக்கிறீர்கள். நீங்கள் திரு மற்றும் திருமதி அவர்களாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் முழு இதயத்தோடு விசுவாசித்தால் இயேசு கிறிஸ்து உங்களை குணப்படுத்துவார். உங்களால் அதை விசுவாசிக்க முடியுமானால் நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் உங்களால் அதை பெற்றுக் கொள்ள முடியும். சரி, அது நீங்கள் தான் என்று ஜனங்கள் காணும்படியாக உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். அந்த ஜனங்களை எனக்கு தெரியாது. நான் அவர்களை என்னுடைய ஜீவியத்தில் ஒருபோதும் கண்டதே இல்லை. நீங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். அவர் தம்மை அடையாளம் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் ஏன் உங்களுடைய தலையை அசைத்து ஐயா அந்த விதமாக என்னை நோக்கி பார்த்தீர்கள்? ஆமையா, நீங்கள் அதை செய்திருக்கிறபடியால் நான் உங்களிடத்தில் ஒரு நிமிடம் பேசப் போகிறேன். நீங்கள் ஒரு விதமான முதிர்ந்த வயதுடைய பெருந்தன்மை உள்ளவராய் இங்கே உட்கார்ந்து கொண்டு என்னை நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். அவர் அப்படிப்பட்ட உத்தமத்தோடு என்னை நோக்கி பார்த்தார். அவர் அதை விசுவாசித்தார். நீங்கள் பக்கவாதம் உள்ள யாரோ ஒருவருக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருப்பதற்கான முக்கிய காரியம் உங்களுக்கு தேவை என்னவென்றால் நீங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள். அது உண்மை. அது சரியே. நீங்கள் அதை விசுவாசித்தால் நலமாய் இருக்குமே. பெண்மணியே, நீ வேலை தேடிக் கொண்டிருக்கிறாய். அது மட்டுமின்றி நான் தேவனுடைய தீர்க்கதரிசியா அல்லது ஊழியக்காரனா என்பதை உனக்கு 2 அறுவை சிகிச்சைகள் நடந்துள்ளது. ஒரு விதமான பலவீனம் உன்னை விட்டு போய்விட்டது. எல்லா விதமான நிலைமைகளும் ஆவிக்குரிய கோளாறும் போய்விட்டது. அவை யாவும் தீர்த்து வைக்கப்பட்டாயிற்று என்பதை நான் விரும்புகிறேன். உங்களுடைய விசுவாசமே உங்களை குணமாக்குகிறது. அங்கே உங்களுக்கு அடுத்தபடியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். இங்கே பாருங்கள், அவர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டார். நீங்கள் அவரை தொட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியாதல்லவா? ஆனால் அவர் கேட்கிறார். நீங்கள் எதை குறித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நான் உங்களுக்கு கூறுவேன். நீங்கள் உங்களுடைய முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? உங்களுக்கு ஒரு பித்தப்பை கோளாறு உள்ளது. நீங்கள் அதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தேவன் உங்களை சுகப்படுத்தி உங்களை குணமாக்குவார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் திருமதி ஸ்மித் என்பவராயிருக்கிறீர்கள். அது உண்மை. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். வாருங்கள். அவர் தம்மை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார். அது என்ன? ஆபிரகாம் கொண்டிருந்த விசுவாசத்தையுடைய ஆபிரகாமின் சந்ததியாயிருந்தது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியில் அடையாளங்கள் பின்தொடர்வதோடு தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். யார்? எத்தனை பேர் ஜெபிக்கப்பட வேண்டும் என்று ஜெப அட்டைகளை வைத்துள்ளீர்கள்? உங்களுடைய ஜெப அட்டையை வைத்துள்ளவர்கள் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். ஓ, நாம் ஜெப வரிசையை துவங்குவது மேலானது. நீங்கள் பாருங்கள். நீங்கள் புரிந்து கொள்கிறது இல்லையா?
இப்பொழுது அந்த ஆவி மட்டுமல்ல, அது அவர் இங்கு இருக்கிறார் என்பதை மாத்திரமே அடையாளம் காட்டுகிறது. உங்களுடைய போதகர்களும் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்களோ அதை செய்கிறதில்லை. இல்லை, நிச்சயமாக இல்லை. ஆனால் அவர்கள் இந்த அடையாளங்கள் விசுவாசிகளை பின்தொடரும் என்ற அதே அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுதோ எனக்கு இங்கே என்னுடைய போதக நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். சரியா? கூட்டத்திலிருந்து கூப்பிடுங்கள். எத்தனை போதகர்கள் இங்கே உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்கள்? இங்குள்ள ஊழியக்காரர்களே விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் எழுப்பி நிற்பீர்களா என்று நான் வியப்புறுகிறேன். இங்கே வாருங்கள். வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க இங்கே இறங்கி வந்து அப்படியே ஒரு நிமிடம் என்னோடு நில்லுங்கள். இங்கே இறங்கி வாருங்கள். இப்பொழுது சுகமளித்தல் சம்பவிக்கிறதை நீங்கள் கவனித்து பாருங்கள். என்ன சம்பவிக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள். நீங்கள் வருவதற்கு இங்கே இரட்டை வரிசையை உருவாக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க இன்னும் ஒரு நிமிடத்தில் அங்கு வரப்போகிறேன். விசுவாசிக்கிற போதகர்கள், விசுவாசிகளாக தங்களை அடையாளம் காட்ட விரும்புகிறவர்கள் எனக்கு தேவையானது. நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள், அதாவது இங்கே உங்களுடைய வருகையானது. நீங்கள் பரிசுத்தமாக சுத்தமாக ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நினைவிருக்கட்டும், இங்கே என்ன பலன் வரப்போகிறது என்பதை பாருங்கள். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை சுட்டி காட்டுகிறீர்களே. சகோதரன் பிளேர், அங்குள்ள உங்களை சகோதரன் பேட் அவர்களை நான் அறிவேன். நீங்கள் விரும்பினால் நீங்களும் சகோதரன் பேட் அவர்களும் நீங்கள் அதை வழக்கமாக செய்கிற விதமாக அந்த இரட்டை வரிசையை நீங்கள் உருவாக்குவீர்களா? விசுவாசிக்க போகிற விசுவாசமுள்ள போதகர்களே, இப்பொழுது பாருங்கள். தேவன் தம்மை அவருடைய வார்த்தையின் மூலம் அவருடைய வார்த்தையோடு அடையாளம் காட்ட கூடுமானால் வேதத்தில் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவது வியாதியஸ்தர் மேல் கையை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். இதை கூறினார் என்பதை எத்தனை பேர் அறிவீர்கள்? போதகர்களே, நீங்கள் உங்களை இங்கே விசுவாசிகளாக அடையாளம் காட்ட வந்துள்ளீர்கள். நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்களா? நீங்கள் விசுவாசிகளாக இருக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு இல்லையா? இல்லை என்றால் நீங்கள் இங்கே நின்று கொண்டிருந்திருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இயேசு என்ன கூறினார்? விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன. நான் உங்களோடு ஒரு விசுவாசியாக இருக்கிறேன். நான் வந்து கொண்டிருக்கிறேன். இவர்கள் நம்முடைய ஜனங்களாக இருக்கிறார்கள். நாம் இந்த மந்தையின் மீது மேய்ப்பவர்களாக இருக்கிறோம். நான் இப்பொழுது உங்களோடு என்னுடைய வலையை விரிக்க என்னுடைய கரங்களை உங்களுடையதோடு இணைக்கவும் வந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது நீங்கள் உங்களுடைய சிந்தையில் ஒரு சிறு சந்தேகத்தை கொண்ட எந்த காரியத்தையாவது உடையவர்களாக இருந்தால் அதை இப்பொழுதே வெளியேற்றி விடுங்கள். எனவே இந்த ஜனங்கள் அருகில் வரும்போது, அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரும் அருகில் வரும்போது நாம் அவர்கள் மேல் கரங்களை வைக்க அவர்கள் குணமடைவார்கள். இப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய முழு இதயத்தோடு விசுவாசிக்கிறீர்களா? எத்தனை பேர் அவர்கள் வரிசையினூடாக கடந்து வரும்போது மற்றவர்களுக்காக ஜெபிப்பதற்காக இங்கே இருக்கிறீர்கள்? அப்படியானால் நான் ஜெபித்துக் கொண்டிருப்பேன் என்பதற்கு உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். நினைவிருக்கட்டும், அது உங்களுடைய தகப்பனாக, உங்களுடைய தாயாக, உங்களுடைய குமாரத்தியாக அல்லது குமாரனாக, சகோதரியாக அல்லது சகோதரனாக இருக்கலாம். அவர்கள் உங்களுடையவர்களாக இருக்கவில்லை என்றால் அது இந்த வரிசையினூடாக வருகிற வேறு யாரோ ஒருவருடையவராக இருக்க போகிறார்கள். அது மற்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் புற்றுநோயினால் அல்லது ஏதோ ஒரு பயங்கரமான நோயினால் மரித்துக் கொண்டிருந்தால் அப்பொழுது நீங்கள் ஆழ்ந்த உத்தமத்தோடு இருக்க வேண்டிய மனுஷராய் இருக்க மாட்டீர்களா? நிச்சயமாகவே நாம் அவ்வாறு இருப்போம். இப்பொழுது நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது இங்கே இந்த வரிசையில் உள்ள இவர்கள், இந்த நடைப்பிரகாரத்தில் உள்ளவர்கள் அந்த பக்கத்துக்கு எதிராக ஜெப அட்டையோடு நில்லுங்கள். அந்த பக்கத்துக்கு எதிரே நில்லுங்கள். அந்த பிரிவில் உள்ள எல்லோரும் இப்பொழுது வழியிலே இடது பக்க பிரிவை நிறுத்துங்கள். ஏனென்றால் நாம் எல்லோரும் நெருக்கமாகி நீங்கள் பாருங்கள். அப்பொழுது நீங்கள் எப்படி நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதையே அறியாதிருப்பீர்கள். சரி, இந்த பிரிவில் உள்ள யாவரும் இங்கே எழும்பி நில்லுங்கள். வலப்பக்க பிரிவில் உள்ள யாவரும் அப்படியே இந்தபடியாய் வாருங்கள். ஏனென்றால் நீங்கள் சுற்றி கொண்டு வரப் போகிறீர்கள். நீங்கள் எப்படி போகிறீர்கள்? அவர்கள் எப்படி வெளியே போகிறார்கள்? வலது பக்க வாசலின் வழியாய் வெளியே போய் சுற்றி கொண்டு வந்து மீண்டும் கட்டிடத்துக்குள் வருகிறார்கள். ஆகையால் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் இந்த பக்கத்தினர் அழைக்கப்படும் போது அவர்கள் எழும்பி நிற்பார்கள். நாம் இப்பொழுது என்னவென்பதை பார்ப்போமாக. சரி, இந்த பிரிவில் உள்ள அவர்கள் இங்கே இந்த பக்கமாக திரும்புங்கள். உங்களுடைய ஜெபாட்டைகளை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த பக்கமாக அங்கு செல்லுங்கள். மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் அங்கே வரிசையின் கடைசியிலே அவர்களை சந்திக்க கீழே நடந்து வாருங்கள். இப்பொழுது இந்த இடதுகை பிரிவில் உள்ள இவர்கள் இடதுகை பக்கமாக அங்கே செல்லுங்கள். ஆகையால் நீங்கள் பாருங்கள், நீங்கள் உங்களுடைய வரிசையை உண்டாக்கி அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். திரும்பி வந்து அந்த வழியாய் திரும்பி செல்லுங்கள். புரிகிறதா? நீங்கள் சரியாக வரிசையில் சுற்றிக் கொண்டு வாருங்கள். அப்பொழுது நாம்
ஒன்றாய் கலந்து விடவே மாட்டோம். அதன் பின்னர் மேலே மாடியின் முகப்பில் உள்ள நீங்கள் உங்களுடைய இடங்களை நடைப்பிரகாரங்களில் உள்ளவர்கள் வர இடமளித்து அவர்கள் வரிசையினூடாக வரும்போது உள்ளே வரவிடுங்கள். இப்பொழுது அப்படியே பின்னால் நடந்து செல்ல துவங்குங்கள். ஒவ்வொருவரும் நீங்கள் இங்கே சுற்றி வந்து இந்த வரிசையில் சந்திக்கும் வரையில் பின்னால் நடந்து செல்லுங்கள். அப்படியே சுற்றி வந்து இங்கே மேலே வாருங்கள். அப்படியே சுற்றி நடந்து வர துவங்கி இங்கே இந்த வரிசை அண்டைக்கு சரியாக வாருங்கள். ஓ, இப்பொழுது என்ன சம்பவிக்கக்கூடும்? என்ன சம்பவிக்கக்கூடும்? இது எங்கோ ஏதோ ஒரு காரியம் சம்பவிக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்க போகிறது. சரி, சரி, அந்த வழியாய் சுற்றி திரும்பி போய் சரியாக வரிசையில் அந்த விதமாய் சேர்ந்து கொள்ளுங்கள். இந்த நடைப்பிரகாரத்தை சுற்றி செல்லுங்கள். இப்பொழுது அதுவே வழியாய் உள்ளது. இப்பொழுது நீங்கள் நின்று கொண்டிருக்கும் போது ஒவ்வொருவரும் அவர்களுடைய காலூன்றி எழுதி கொள்ளுங்கள். நாங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கப் போகிறோம். இந்த சபையோ என்னோடு ஜெபிக்கப் போகிறார்கள். அதாவது நீங்கள் குணமடைய போகிறீர்கள். இப்பொழுது விசுவாசமுடையவர்களாயிருங்கள். அங்கே மிகவும் பின்னால் உள்ளவர்கள் சுற்றி வந்து இங்கே பின்னால் உள்ள இந்த வரிசையோடு சேர்ந்து கொள்ளுங்கள். சுற்றி வந்து ஒரு பெரிய வரிசையை உண்டாக்குங்கள். அந்த வழியாய் சுற்றி வந்து ஒரு வரிசையை உண்டாக்குங்கள். அதுதான் ஒவ்வொருவரும் ஜெபத்தில் இருங்கள். இப்பொழுது உண்மையாகவே விசுவாசத்தில் இருங்கள். இப்பொழுது கூட்டத்தை கவனிக்காதீர்கள். நினைவிருக்கட்டும், நாம் இயேசு கிறிஸ்துவின் பிரசனத்தினால் முழுவதும் மறைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய வார்த்தையில் விசுவாசமுடையவர்களாய் இருப்பதன் மூலம் அவர் நமக்கு மத்தியிலே என்ன செய்துள்ளார் என்பதை கனப்படுத்துவது நம்மை பொறுத்ததாய் உள்ளது. அது அருமையாய் உள்ளது. இப்பொழுது அது அப்படியே அருமையாய் இருக்கு. வரிசை அப்படியே அற்புதமாக அமைந்து கொண்டிருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது அவர்கள் எல்லோருமே நின்று கொண்டிருக்கையில் இப்பொழுது கட்டடத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் உங்களுடைய தலையை தாழ்த்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தராகிய இயேசுவே, அது சீக்கிரத்தில் சம்பவிக்க உள்ளது. தீர்மானமோ இப்பொழுது சரியாக செய்யப்பட வேண்டியதாய் உள்ளது. நீர் இங்கு இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோமா? நாங்கள் உம்மை நேசிக்கிறோமா? கர்த்தாவே, நாங்கள் எதை கேட்டுக்கொள்ளப் போகிறோமோ அதற்கான போதிய விசுவாசத்தை நாங்கள் உடையவர்களாக இருக்கிறோமா? இந்த ஜனங்கள் வரிசையில் இருப்பதன் மூலம் தங்களை அடையாளம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தாவே, அது வீணாக இல்லாமல் இருப்பதாக. கர்த்தாவே, அவர்கள் இங்கே வரிசைகளூடாக கடந்து செல்லும் போது ஒவ்வொருவரும் இயேசுவை கடந்து சென்று கொண்டிருப்பதை போன்று அப்படியே கடந்து செல்வார்களாக. ஏனென்றால் அவர் இங்கே இருக்கிறார் என்று நாங்கள் அறிந்துள்ளோம். அவர்கள் தங்களுடைய சுகமளித்தலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகின்றதான வாரங்களிலும் கூட இந்த ஜனங்கள் தங்களுடைய போதகர்களண்டை சென்று ஸ்திரீகளுக்கான கோளாறுடைய ஸ்திரீகள், வயிற்று தொல்லை, சுரப்பி தொல்லையோடு உள்ள புருஷனும் எல்லா விதமான தொல்லைகளுமே குணமாக்கப்பட்டு அந்த காரியம் அப்படியே என்னை விட்டு நீங்கிவிட்டது என்று கூறுவார்கள் என்ற நிச்சயமுடையவனாய் நான் இருக்கிறேன். ஏனென்றால் அவர்கள் உம்முடைய பிரசனத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது வரிசையினூடாக வந்து நீர் மரித்துள்ளதற்கான இதை எடுத்துக் கொள்வார்களாக. அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாய் இருக்கிறார்கள். நீர் அவர்களுக்காக ஜெயம் கொண்டிருக்கிறீர். அவர்கள் வந்து நீர் அவர்களுக்கு அளித்துள்ளதை பெற்றுக் கொள்வார்களாக. சாத்தானே, நீ ஒரு தோற்கடிக்கப்பட்டவராய் இருக்கிறாய் என்பதை நீ அறிந்து கொள்ளும் அளவிற்கு நீ இந்த வாரத்தில் அவ்வளவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறாய். இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே உன்னை தோற்கடித்து விட்டார். நாங்கள் நீதிமான்களாக்கப்படுவதற்காக அவர் 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். அவர் இப்பொழுது எங்களுக்கு மத்தியிலே இருக்கிறார். எங்களுடைய விசுவாசமோ அவரையே நோக்கி பார்க்கிறது. உள்ளத்திலிருந்தும் மற்றும் நீ செய்துள்ள எந்த காரியமானாலும் அதை எடுத்து போட்டு விட்டார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜனங்களை விட்டு போ. எஜமான் எங்களை செய்யும்படி கட்டளையிட்டுள்ளபடியே நாங்கள் செய்திருக்கிறோம். அந்த வரிசையினூடாக உங்களில் எத்தனை பேர் சென்று நீங்கள் குணமடைய போகின்றீர்கள் என்று விசுவாசித்தீர்கள்? அப்படியானால் உங்களுடைய கரங்களை உயர்த்துங்கள். நானும் என்னுடைய கரத்தை உங்களோடு சேர்த்து உயர்த்துகிறேன். நாங்கள் இங்கே ஒரு கூட்ட ஊழியர்களாக கடைசியிலே என்ன செய்து கொண்டிருந்தோம் என்றால் அவர்களில் அநேகர் சுகவீனமாக இருந்தனர். நான் அதை அறிந்திருந்தேன். ஆனால் அவர்கள் உள்ளே இருந்தாலும் அல்லது இல்லை என்றாலும் தங்களுடைய சபையார் உள்ளே வர முயற்சித்துக் கொண்டிருந்தனர். அதுவே அசலான மேய்ப்பொருளாகும். பரிசுத்த ஆவியானவர் இல்லத்தில் அவர்கள் ஒருவரோடு ஒருவர் கரங்களை சேர்த்துக் கொள்ளும்படி செய்கின்றார். நாங்கள் எங்களுடைய இதயங்களை ஒன்றாக கட்டி பிணைத்து ஒன்று சேர்ந்து எங்களுடைய ஜெபங்களை ஏறெடுத்தோம். இயேசு அவர்களையும் கூட குணப்படுத்துகிறார். அவர்களை பலமான மேய்ப்பொருளாக கர்த்தருடைய வார்த்தையில் பலமுள்ளவர்களாக ஆக்குவாராக. என் சகோதரர்களே, தேவன் அவர் உங்களுக்கு உங்களுடைய எல்லா இருதயத்தின் வாஞ்சைகளையும் அளிப்பாராக. நீங்கள் அவருக்கு எல்லா நாட்களிலும் சேவை செய்வீர்களாக. இந்த அருமையான ஜனக்கூட்டத்திற்கு ஊழியம் செய்ய
உங்களுடைய ஜீவியங்களில் தேவனுடைய வல்லமையை பெற்றுக் கொள்வீர்களாக. நம்மோடு இருந்து வருகிற எல்லா நேரத்திலும் நம்மோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர், அவர் இதற்கு முன்பு எப்போதும் இருந்து வந்துள்ளதை காட்டிலும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவாராக. ஜனங்களே, நீங்கள் குணமாயிருந்த உங்களில் சிலர் நீங்கள் கொஞ்ச நேரமாக எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். நீங்கள் எந்த வித்தியாசத்தையுமே காணாமல் இருக்கலாம். ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதை நோக்கி பாருங்கள். அது எந்த மாற்றத்தையும் உண்டு பண்ணுகிறது இல்லையே. நீங்கள் நோக்கி பார்த்துக் கொண்டிருப்பது அதுவல்ல. நீங்கள் உங்களுடைய நோய் அறிகுறிகளை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள். நீங்களோ நான் இன்னமும் வலியை உணர்கிறேன் என்று கூறினார், அதற்கு இதனோடு எந்த சம்பந்தமும் கிடையாது. தேவன் என்ன செய்யும்படி கூறினாரோ அதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். பாருங்கள், அதை நோக்கி பார்க்காதீர்கள். அவர் என்ன கூறினார் என்பதையே நோக்கி பாருங்கள். அது அவண்ணமாய் இருந்தது என்று தேவன் கூறினாரே. நான் அதை விசுவாசிக்கிறேன். நீங்கள் விசுவாசிக்கவில்லையா? நான் என்னுடைய முழு இருதயத்தோடு அதை விசுவாசிக்கிறேன். நான் உங்களை மீண்டும் காணும் வரை தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய ஜெபங்கள் உங்களுக்காகவே இருக்கின்றன. இரவு எவ்வளவுதான் அந்தகாரமானாலும், மழை எவ்வளவு அதிகமாக பொழிந்தாலும் நான் உங்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருப்பேன். நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் மீண்டும் சந்திக்கும் வரையில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது போதகராய் இருந்து கொண்டிருக்கிற சகோதரனே, பாருங்கள். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓஹோ அவன் நேற்றும் நாளை என்றும் ஆராதவர் அவர் நேற்றும் என்றும். ஓ, அவன் நேற்றும் நாளை என்றும் ஆராதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஜீவிய காலமெல்லாம் பாதத்தில் கடலாம் துன்பத்தில் கடலாம் துன்பம் தவிக்கும் வேளையில் அடகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் கடலாம் துன்பம் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இயேசுவே ஒளி தருவார். இருள் தனிலே பகலவனாய் இருள் தனிலே பகலவனாய் இயேசுவே ஒளி தருவார். இயேசுவே ஒளி தருவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன்.
காலமெல்லாம் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் நோயாளி பாவ நோயாளி வாடும் நேர வைத்தியராகிடுவார். அவர் நோயாளி வாடும் நேரத்தில் பாவ நோயாளி வாடும் நேர வைத்தியராகிடுவார். மயங்கிவிடும் பசிதனிலே மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மயங்கி வீழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். அவர் பாதத்தில் அமர்ந்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாதத்தில் அமர் நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. நான் இனி கலங்கிடேனே. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடேனே. எந்தனுக்கே அவர் காவலவர். எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. உடல் அவர் உயிரே. ஓ எந்தனுக்கே காவலவர். எந்தனுக்கே காவலவர். நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி ஓ மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை ஓ துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய அவர் காலம் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓ that is our desire. என் ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்று மாந்தரின் நடுவில் எந்தனை தூற்று மாந்தரின் நடுவில் எந்த தேற்றிட வந்திடுவார். மாந்தரின் நடுவில் தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊற்றுகோலா ஆழ்த்தலர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். வந்திடுவார். கால் தளர ஊற்றுகோலா ஆழ்த்தலர ஊன்றுகோலாய் காத்திட ஓ வந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன். நான் பாடி என் மகிழ்ந்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி நான் மகிழ்ந்திடுவேன். பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை என் துதித்திடுவேன். ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாதத்தில் அமர்ந்திருப்பேன். ஓ என் ஜீவிய காலமெல்லாம் என் ஜீவிய